யாக்கோபு ஆதியாகமம் 35:10. இப்பொழுது உன் பேர் யாக்கோபு, இனி உன் பேர் யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் என்று உனக்கு பேர் வழங்கும் என்று சொல்லி தொடர்ந்து சில வசனங்களை வாசிப்போம். அவனுக்கு இஸ்ரவேல் என்று பெயரிட்டார். பின்னும் தேவன் அவனை நோக்கி, நான் சர்வவல்லமையுள்ள தேவன், நீ பலுகி பெருகுவாயாக, ஒரு ஜாதியும் பற்பல ஜாதிகளின் கூட்டங்களும் உள்ளத்திலிருந்து உண்டாகும், ராஜாக்களும் உன் சந்ததியில் பிறப்பார்கள். நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்கும் கொடுத்த தேசத்தை உனக்கு கொடுப்பேன், உனக்கு பின் உன் சந்ததிக்கும் இந்த தேசத்தை கொடுப்பேன் என்று சொல்லி தேவன் அவனோட பேசின ஸ்தலத்திலிருந்து அவனை விட்டு எழுந்தருளி போனார். அப்பொழுது யாக்கோபு தன்னோட பேசின ஸ்தலத்திலே ஒரு கற்றூனை நிறுத்தி அதின் மேல் பானபலியை ஊற்றி எண்ணெயும் பார்த்தான். தேவன் தன்னோட பேசின அந்த ஸ்தலத்துக்கு யாக்கோபு பெத்தேல் என்று பெயரிட்டான். சரி, இப்போ இந்த அருமையான வசனங்களில் என்ன வாசிக்கிறோம் என்றால், ரிவைவல் அட் பெத்தேல், பெத்தேலில் ஏற்படுத்தப்பட்ட எழுப்புதல். யாக்கோபின் வாழ்க்கையினுடைய 9வது பாகத்தை இன்றைக்கு தியானிக்க வந்திருக்கிறோம். இதுவரைக்கும் 8 பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். இன்னைக்கு 9வது பிரசங்கம். தொடர்ந்து பிரசங்கம் இருக்கிறதா என்பதை நான் நாளைக்கு தான் அதை ஆராய்ச்சி பண்ணேன். 8ஓட முடிச்சிடலான்னு பார்த்தேன். ஆனாலும் சில சகோதரமார்கள் வந்து வாசல் கடைசி வரைக்கும் கொண்டு போயிருங்கன்னு சொன்னாங்க. நான் யோசித்து பார்த்தேன், அவனுடைய மரணம் வரைக்கும் கொண்டு போகணும்னா இன்னும் ஒரு சில பிரசங்கள் தேவைப்படும். ஜேக்கப்புடைய லைஃப் ஹிஸ்டரிய கம்ப்ளீட் பிக்சர் உங்களுக்கு போதிக்கத்தக்கதாக அந்த திரும்ப தருகிறார். இதுவரைக்கும் 8 பாகம் போயிருக்கோம். இன்னைக்கு 9வது பாகம், த லைஃப் ஆஃப் ஜேக்கப் பார்ட் 9. இதில் 4 காரியங்களை சொல்ல விரும்புகிறேன். முதலாவது ரிவைவல் அட் பெத்தேல், பெத்தேலில் அங்கே உண்டான எழுப்புதல். ரெண்டாவது த டெத் ஆஃப் ரேச்சல் அண்ட் த டெத் ஆஃப் பெஞ்சமின், இந்த ராகேலின் மரணமும் பெஞ்சமினுடைய பிறப்பும். மூன்றாவதாக the incest of Reuben, Reuben's incest, ரூபனுடைய தகாத உறவு. நாலாவதாக going to father's house, Jacob going to father's house, தகப்பனாருடைய வீட்டுக்கு யாக்கோபு செல்லுது. நான் வாசிக்க கேட்ட வசனத்திலே இந்த 4 காரியங்கள் அடங்கி இருக்கிறது. இந்த 4 காரியங்களை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். கர்த்தருடைய பிள்ளைகள் கவனமாக கவனிங்கள். ஸ்பிரிச்சுவலாக நமக்கு எப்படி அப்ளிகேஷன் அப்ளை ஆகுறது என்பதையும் நீங்கள் கவனிக்க வேண்டும். நம்ம ஸ்பிரிச்சுவலாக நமக்கு அது அப்ளிகபிள் ஆகலைன்னா அது ஒரு சரித்திரமாக போயிடும். இது ஒரு சரித்திரம் தான், நடந்த சம்பவம் தான். பட் இட் இஸ் a word of God. ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை ப்ராபசியாக இருக்கு, தீர்க்க தரிசனமாக இருக்கு. நம்முடைய வாழ்க்கையில் அதை அப்ளை பண்ணா நம்முடைய வாழ்க்கையிலையும் அது ஆசீர்வாதத்தை கொண்டு. ஆமென். நமக்காகத்தான் அது எழுதப்பட்டிருக்கு. மோசே இந்த வார்த்தைகளை எழுதியிருக்கிறார். முதல் 5 புத்தகம் மோசேயினால் எழுதப்பட்டது. மோசே ஒரு பெரிய படிப்பாளி. அந்த காலத்திலே எகிப்தின் சகல சாஸ்திரம் கலையிலும் சிறந்து விளங்கினார். என் மோசே தேவனுடைய மகத்தான தீர்க்கதரிசி. ஹல்லேலூயா. அந்த 5 புத்தகங்களையும் நாம் அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அது ஆதியாகம புத்தகம் மிக இம்பார்ட்டன்ட் புக். அங்கே ஜேக்கப்புடைய வாழ்க்கையானது அதிக அதிகாரங்களை பிடித்திருக்கிறது. ஆபிரகாம் யாக்கோபு 2 பேருடைய வாழ்க்கையும் அதிக அதிகாரங்களை பிடித்திருக்கிறது. ஆனால் ஈசாக்கு வாழ்க்கை கொஞ்சம் தான் இருக்கு. யாக்கோபுடைய வாழ்க்கை இம்பார்ட்டன்டான ஒரு ஜீவியமாக இருக்கிறதுனாலே அதை நம்ம தொடர்ந்து அதிக பாகங்கள் தியானிக்க வேண்டிய சூழ்நிலை நமக்கு வந்திருக்கிறது. நம்முடைய வாழ்க்கைக்கு மிக பிரயோஜனமான, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு மிகவும் தேவையானது. 10ஆம் வசனத்துல 35:10 இப்பொழுது உன் பேர் யாக்கோபு, இனி உன் பேர் யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் என்று உனக்கு பெயர் வழங்கும் என்று சொல்லி அவனுக்கு இஸ்ரவேல் என்று பெயரிட்டார். Thy name is Jacob, thy name shall not be called anymore Jacob, but Israel shall be thy name. And he called his name Israel. And he called his name Israel. பெத்தேலிலே எழுப்புதல் உண்டாகிறது. கர்த்தர் அவனை சொல்லுகிறார், நீ இஸ்ரவேல் எனப்படுவாய் என்று சொல்லுகிறார். ஏற்கனவே அவர் சொல்லி இருக்கிறார். 32ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்துல கர்த்தர் ஏற்கனவே யாக்கோபோடு சொல்லியிருக்கிறார், உன் பேர் யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் எனப்படும். நீ தேவனோடும் மனுஷனோடும் போராடி மேற்கொண்டாயே. For as the prince has the power with God and with men, and has prevailed
நீ தேவனோடு மனிதனோடு போராடி மேற்கொண்டபடினால் உன் பேர் இஸ்ரவேல் எனப்படும். இஸ்ரவேல் என்றால் பிரின்ஸ் வித் காட். அவன் வந்து பிரின்ஸ் நேமில் அழைக்கப்படுகிறான், பிரபுவாக இருக்கிறான், பிரின்ஸ் ஆஃப் காட். அவன் வந்து பிரின்ஸ் என்று அழைக்கப்படும்படியாக அவனுக்கு ஆண்டவர் கிருபை செய்தார். ஆனாலும் ஆண்டவர் பேரை மாற்றினிலிருந்து கிட்டத்தட்ட 10 வருஷங்கள், பெனியலிருந்து மறுபடியும் பெத்தேல் வருவதற்கு 10 years. இந்த 10 years அவன் இஸ்ரவேல் என்ற நாமத்திலே வாழவில்லை. He was not living up to the name of Israel. அவனுடைய பெயரை அவர் இஸ்ரவேல் என்று மாற்றினாலும் இஸ்ரவேல் என்ற பெயருக்கு ஏற்றாப்புல் அவன் வாழ்க்கையில் நடக்கவில்லை. இப்பொழுது என்னுடைய பெயர் சாமுவேல் என்றால் நான் சாமுவேல் போல வாழ வேண்டும். அதே போல உங்களுடைய பெயர் நல்ல கிறிஸ்துவ பெயர் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்றால் உங்கள் பெயருக்கு ஏற்ற வண்ணமாக வாழ வேண்டும். அதற்கு ஆப்போசிட்டா வாழக்கூடாது, நெகட்டிவ் லைஃப் செய்யக்கூடாது. ஆண்டவர் அவனுடைய பெயரை மாற்றினாலும் அவனுடைய வாழ்க்கையில மாற்றம் இல்லை. அதனால ஆண்டவர் மறுபடியும் அவனை பார்த்து 2ஆம் திரும்ப அதே வார்த்தையை சொல்லுகிறார், அதே காரியத்தை சொல்லுகிறார். It is the second time God is saying the same thing. அதே காரியத்தை 2வது ஏன் சொல்லுகிறார் என்றால் இப்பொழுது அவன் இஸ்ரவேலாக மாறிவிட்டான். அல்லேலூயா. அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாக அவனுக்கு தரிசனமானார். ஏல் சடாய், மார்பகங்களை கொண்ட தேவன் என்று அங்கே எபிரேய பாஷையிலே அர்த்தம். அவர் ஆபிரகாமுக்கு ஏல் சடாய் என்று தரிசனமானார், சர்வ வல்லமையுள்ள தேவன். ஆபிரகாம் 100 வயசாகிவிட்டது, சோர்ந்து போய்விட்டான். நீ வந்து குழந்தை போல மார்பில சாய்ந்து நீ பாலை குடித்து நீ ஸ்ட்ரென்த் அடைவாயாக, நான் உனக்கு ஏல் சடாயா இருக்கிறேன். ஆனால் ஆபிரகாம் அவன் பாலை குடித்து பலப்பட்டா ஞானார்த்தமா சொல்லப்படும், நேச்சுரலா இல்லை, ஞானார்த்தம். அவன் யங் மேனாக மாறினான். அவனுடைய சரீரத்தை பலவீனங்கள் நீங்கி யங் மேனாக மாறி 100 வயசு ஆபிரகாம் 20 வயசு வாலிபனாக மாறி குழந்தையை பெற்றான். அதே போல சாராளும் யங் லேடியாக மாறினாள், அழகான பெண்ணாக மாறினாள். அந்த அபிமெலேக்கு என்ற ராஜா அவளை விவாகம் செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டான் என்று 20ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். ஆனால் அவளுக்கு வயசு 90. ராஜாவுக்கு ஒருவேளை 25 வயசு இருக்கலாம். அந்த நாட்டிலே அழகான பெண், சாராளை போல அழகான பெண் யாருமே இல்லை. அதனால அந்த சாராளை தனக்கு மனைவியாக்க நினைக்கும் பொழுது கர்த்தர் சொன்னார், அவளை தொட்டால் உனக்கு ஐயோ என்று சொன்னார், நீ செத்தாய் என்று சொன்னார். அவளை தொட முடியல. வயசு அவளுக்கு எத்தனை? அவளுக்கு 90 வயசு. ஆண்டவர் அவளை 18 years கேடாக மாற்றி, யங் கேடாக மாற்றி ஈசாக்கை கொடுத்தார். எவ்வளவு பெரிய அற்புதம்! ஹல்லேலூயா. அதே மாதிரி பாடி சேஞ்ச் நம்ம எதிர்நோக்கி இருக்கிறோம். ஆமென். எப்படி அந்த பாடி சேஞ்ச் வந்தது? ஏன் சடாயாக தேவன் தரிசனமானாங்க. அவற்றிலிருந்து ஸ்ட்ரென்த்தை பெற்றுக்கொண்டார். குழந்தை அழுது சோர்ந்து போகிறது, தாயிடத்துல பாலை குடிக்கும் பொழுது அந்த சோர்வு நீங்கி தலை சிரிச்சு விளையாடு, அது ஃப்ரெஷ்னஸ் அதுக்கு வருகிறது, அது ரீஃப்ரெஷ்மெண்ட் ஆகிறது. அதே போல இந்த சோர்ந்து போன ஆபிரகாம் வந்து அவன் தேவனிலிருந்து அந்த பாலை பருகி அந்த ஸ்ட்ரென்த்தை ட்ராப் பண்ணி எங்க மாறினான். ஹல்லேலூயா. அதே போல இன்னைக்கு ஆண்டவர் ஏல் சடையா இருக்கிறார். ஹல்லேலூயா. மார்பகங்களுடைய தேவன். அவற்றிலிருந்து ஞான பாலை நீங்கள் பருகினீர்கள் என்றால் நீங்களும் ஒரு நாள்ல எங்க மாறி. என்னுடைய சரீரமும் சோர்ந்து போகிறது. கடந்த ஒரு வாரமா உடம்பு அவ்வளவு தூரம் ஸ்ட்ரென்த் இல்லை. அதாவது சோல் வந்து இளமையா இருக்கிறது. ஹல்லேலூயா. அது ஞான பாலை பருகிறதுனாலே சோல் வந்து எங்க இருக்கிறது, பாடி வந்து வீக் ஆகலாம். ஆனா ஒரு நாள் அந்த பாடியே கூட அவர் சேஞ்ச் பண்ண போகிறார். எத்தனை விசுவாசிக்கிறோம்? ஆபிரகாமுக்கு வந்ததுதான் நமக்கு வரப்போகுது. ஏன்னா அவர் நமக்கு ஏன் சடாயாக இருக்கிறார். ஹல்லேலூயா. யாக்கோபு எவ்வளோ ட்ரை பண்ணான் இஸ்ரவேலாக வாழ்வதற்கு. அவன் ட்ரை பண்ணினான், பசுத்தமா ஜீவிப்பதற்கு ட்ரை பண்ணினான், ஆவிக்குரிய ஜீவியம் செய்ய முயற்சித்தான். அவனால முடியும். அவனுக்கு ஸ்ட்ரென்த் இல்லை. இப்பொழுது ஆண்டவர் ஏன் சடையாக அவனுக்கு ஆல்மைட்டி காடாக தரிசனமாகும் பொழுது அவன் அவரிலிருந்து பலத்தை பெற்றுக்கொண்டான். ஹல்லேலூயா. இனி ஒருபோதும் யாக்கோபாக ஜீவிக்கிறார். ஹல்லேலூயா. This is the 7th visitation of God. இது அவனுக்கு 7வதாக கர்த்தர் தரிசனமானார். ஆனால் 7வதாக முதலாவது
அதே 28ஆம் அதிகாரம் லேடர் அங்கே ஏணி வந்தது. இரண்டாவது யோசேப்பு பிறந்த பின்பு கர்த்தர் தரிசனமாகிறார். மூன்றாவது அந்த ஆடுகள் குட்டி போடுவதை குறித்து கர்த்தருடைய தூதனாக 2:31ஆம் அதிகாரத்தில் இருக்கு. அதே 32ஆம் அதிகாரத்தில் தேவ தூதர்கள் சந்தித்தார்கள். அது ஒரு விசிட்டேஷன். ஐந்தாவதாக இந்த 32,024 கர்த்தருடைய தூதனானவர்கள் போராடினார். ஆறாவதாக ஆதியா 35:1 நீ பெத்தேலுக்கு போன்னு சொல்லுகிறார். ஏழாவது இது 35:9 ஏன் பெத்தேல் இதை கர்த்தருக்கு தரிசனம். இந்த 7th விசிட்டேஷன் பாருங்க. ஒரு மனுஷனுக்கு ஆண்டவர் 7வது முறை தரிசனமாகிறார். யாக்கோபை ஆண்டவர் 7வது முறை சந்தித்தது. 7 is the number of perfection. 7வது பரிபூரணத்தின் எண்ணாக இருக்கிறது. இப்ப பாருங்க 7th விசிட். இப்பொழுது நீங்கள் 7th விசிட்டேஷன். பவுல் காலத்தில் கர்த்தர் ஜனங்களை சந்தித்தார். பவுல் இரேனியஸ் மார்ட்டின் கொலம்போ லூத்தர் வெஸ்லி இப்பொழுது 7வது முறை சந்திக்கிறார். உலகத்தில் இருக்கிற மக்களை உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து 7வது முறை தன்னுடைய வார்த்தையினால சந்திக்கிறார். 7th விசிட்டேஷன் இருக்கிறதே பெருசு. பெத்தேலிலே கர்த்தரை அவன் மறுபடியும் சந்தித்தது. முதல்ல பெத்தேல தான் கர்த்தர் சந்தித்தார். அங்க லேடரை காண்பித்தார். லேடர் எதை குறிக்கிறது? அக்சஸ் டு காட், தேவனோடு ஐக்கியப்படுவது. இப்பொழுது கர்த்தர் அந்த ஸ்தலத்திலே அவன் எழுந்தருளினார். அவனுக்கு ஏழு பெத் அந்த இடத்துக்கு அந்த பலிபீடத்துக்கு 7 பெத்தேல் எடுத்து அங்கே பலியிட்டான். அங்கே பெரிய எழுப்புதல் ஏற்பட்டது. லைஃப் சேஞ்ச் ஆகிவிட்டது. ஆக்சுவலா இப்பொழுதுதான் அவன் ஜேக்கப்ல இருந்து இஸ்ரவேல் என்று மாறிவிட்டான். உன் பேர் இஸ்ரவேல் எனப்படும் என்று இயேசு கிறிஸ்து தேவன் 2வது முறையாக அவனுக்கு சொல்லுகிறார். இன்னைக்கு நம்ம 7வது விசிட்டிங் வந்திருக்கோம். ஹல்லேலூயா. மூலமாக ஆண்டவர் அற்புத அடையாளங்களை செய்தார். உலகத்தை ஆண்டவர் சந்தித்தார். அற்புதத்தினாலும் அடையாளத்தினாலும் உலகத்தை சந்தித்தார். வார்த்தையை வெளிப்படுத்தினார். 7 முத்திரைகள் திறக்கப்பட்டது. இதுதான் மிகப்பெரிய விசிட்டேஷன். ஹல்லேலூயா. உலகத்திலே மிகப்பெரிய எழுப்புதல் இதுதான். அந்த எழுப்புதல் என்று சொல்லும் பொழுது அதிக அங்கத்தினர்களை சேர்ந்ததுதான் எழுப்புதல் என்று சொல்லுகிறார். எங்க சர்ச்சைக்கு 10,000 பேர் வராங்க, 20,000 பேர் வராங்க. அது எழுப்புதல் அல்ல. நாங்கள் பெரிய பில்லை கட்டியிருக்கோம், 20,000 பேர் தங்குவதற்கு பெரிய பில்லை கட்டியிருக்கோம். அது எழுப்புதல் அல்ல. பில்லிங்கோ ஆடிங் மெம்பர்ஸோ எழுப்புதல் அல்ல. நம்ம ஏற்கனவே பஸ்டாகி பெற்றிருக்கிறோம். ஹல்லேலூயா. ஏற்கனவே ரட்சிப்பு அடைஞ்சிருக்கிறோம். ஹல்லேலூயா. அது மந்த நிலையில இருக்கிறது. அது எழுப்பப்படுவது தான். அது ஊக்குவிக்கப்படுது. அது ரிவைவ் ஆகுது. ஜேக்கப் தேவனால ஏற்கனவே அழைக்கப்பட்டிருக்கிறான். தேவனால தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறான். ஆனாலும் அவனுக்கு ரிவைவல் வரல. அவன் பழைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அவனுடைய ஓல் நேச்சர் மாறல. ஆனா பெத்தேல்ல வரும் பொழுது அங்கே ரியல் ரிவைவல் வந்தது. ஹல்லேலூயா. அந்த 7th விசிட் உண்மையான எழுப்புதலை கொண்டது. அது உலகத்துல இதுவரைக்கும் கர்த்தர் இந்த தூதர்கள் மூலமாக இந்த உலகத்தை சந்தித்தார். இந்த செய்தி மூலமாக சந்தித்தார். அது ஒரு எழுப்புதல் தான். மார்ட்டின் லூத்தர் எழுப்புதலை கொண்டு கத்தோலிக்க மார்க்கத்துல 2ஆ பிரிச்சார். விக்கிரகாரண்ய மார்க்கத்திலிருந்து விசுவாச மார்க்கத்துக்கு கொண்டு வருவது மார்ட்டின் லூத்தர் செய்த பெரிய காரியம். யாராலும் அதை செய்ய முடியாது. கர்த்தர் அவரோடு கூட அதை செய்தார். ஒரு பெரிய எழுப்புதல் தான். ஆனாலும் அந்த எழுப்புதலானது முடிந்து விட்டது. இன்னைக்கு 7th ரிவைவல் வந்திருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த எழுப்புதலுக்கு முடிவு இல்லை. ஹல்லேலூயா. அது உங்க ஹார்ட்ல இருக்கு. ஒருவேளை உங்க ஹார்ட்ல இருக்கலாம், பக்கத்துல இருக்க உங்க ஹார்ட்ல இல்லாம இருக்கலாம். இந்த எழுப்புதல் அப்படி எழுப்புதல் உங்க ஹார்ட்ல இருக்கலாம், உங்க பக்கத்துல இருக்க ஹார்ட்ல இல்லாம இருக்கலாம். அல்லது உங்க பக்கத்துல இருக்க ஹார்ட்ல அந்த எழுப்புதல் இருக்கலாம், உங்களுக்கு அது இல்லாம இருக்கலாம். நீங்க தான் யோசிச்சு பாருங்க. எனக்குள்ள அந்த எழுப்புதல் இருக்கு, ஹார்ட்ல இருக்கு. தனிப்பட்ட மனுஷனுடைய இதயத்தில் அந்த எழுப்புதல் இருக்கு. ஹல்லேலூயா. அந்த எழுப்புதல் எங்க இருக்குது? நம்முடைய ஹார்ட்ல இருக்கு. ஹல்லேலூயா. இந்த ஜேக்கப் ஹார்ட்ல அந்த எழுப்புதல் வந்தது. அந்த ஜேக்கப் குடும்பத்துல அந்த எழுப்புதல் வந்தது. ஹல்லேலூயா. கிரைஸ்ட் இன் தியோபனி அப்பியரன்ஸ் டு ஜேக்கப். கிறிஸ்து ஆவிக்குரிய ஒரு சரீரத்திலே இதோ யாக்கோபுக்கு தரிசனமானார். ஆமென். மோர் அப்பியரன்ஸ் இன் நீடட். இது ஆபிரகாமை காட்டிலும் கர்த்தர் யாக்கோபுக்கு அதிக தரிசனங்களை கொடுத்தார். விசேஷித்த தரிசனங்களை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. The visible form which God had to speak to Jacob. காணக்கூடாத தேவன் காணக்கூடிய ஒரு ஆவிக்குரிய சரீரத்திலே வந்து
தியாபனி பாமாக வந்து கிரைஸ்ட் வந்து ஜேக்கபோடு பேசினார். எங்கே பேசினார்? பெத்தேலில் பேசினார். முதல்ல பெத்தேலில் பேசினார். இப்பொழுது 7வது முறையும் அங்கே பெத்தேலில் பேசுகிறார். ஆமென். அந்த இடத்துக்கு அவன் என்ன செய்தான்? அந்த இடத்துல 14ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது யாக்கோபு தன்னோடு அவர் பேசின ஸ்தலத்திலே ஒரு கற்றுணை நிறுத்தி அதின்மேல் பானபலியை ஊற்றி எண்ணெயையும் வார்த்தான். அப்பொழுது யாக்கோபு கர்த்தர் தன்னோடே பேசின இடம் என்ன இடம்? ஏன் பெத்தேல். ஹல்லேலூயா. பெத்தேல் என்றால் என்ன அர்த்தம்? பெத்தேல் என்றால் ஹவுஸ், ஏல் என்றால் அங்கே காட் அர்த்தம். ஹவுஸ் ஆஃப் காட். ஏன் பெத்தேல் என்றால் என்ன அர்த்தம்? காட் ஆஃப் த ஹவுஸ் ஆஃப் காட். தேவனுடைய வீட்டின் தேவன் என்ற அர்த்தம். இதுவரைக்கும் அந்த பிளேஸுக்கு ஃபோக்கஸ் கொடுத்திருந்தான். இப்பொழுது ஏன் பெத்தேல் அந்த பிளேஸ்ல இருக்க கர்த்தருக்கு தங்க ஃபோக்கஸ் கொடுக்குறான். ஹல்லேலூயா. நம்மளால சர்ச்சுன்னு போகிறோம். சாப்பிட்ற மக்கள் எங்க சர்ச்சுன்னு போறாங்க. அவங்க வந்து அந்த பிளேஸுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. எங்க சர்ச்சு, எங்க பாஸ்டர், எங்க விசுவாசிகள் அப்படின்னு சொல்லி அங்க போறாங்க. அவங்க போற சர்ச்சுக்கு முக்கியத்துவம் கொடுக்காங்க. நம்மளும் சர்ச்சுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம். அதை விட அதிக முக்கியத்துவம் என்னவென்றால் இந்த சர்ச்சில் இருக்கிற தேவன். The focus is not the place, but the focus is the God of the place. Hallelujah. இந்த சர்ச்சில் இருக்கிற வெளிப்பாடு, இந்த சர்ச்சில் இருக்கிற செய்தி, இந்த சர்ச்சில் இருக்கிற கர்த்தருடைய பிரசன்னத்துக்கு நம்ம அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறோம். நம்முடைய நோக்க சிந்தனை எல்லாம் அந்த வெளிப்பாடு தான். Hallelujah. மனுஷனும் பில்டிங்கும் அல்ல. பாருங்க என்ன சொன்னால், முதல்ல பெத்தேல் என்று சொன்னான். இப்பொழுது ஏன் பெத்தேல் என்று அந்த பலிபீடத்துக்கு பெயரிட்டான் என்று சொல்லப்படுகிறது. கர்த்தர் தன்னோடு பேசின அந்த இடத்திலே ஒரு கற்றுணை நிறுத்தி அதன் மேல் பான பலியை ஊற்றி எண்ணெயும் பார்த்தான் என்று சொல்லப்பட்டது. அதை குறித்து சிறிது பேச விரும்புகிறேன். ஒரு கற்றுணை நிறுத்தி அதில் பான பலியை ஊற்றி எண்ணெயும் பார்த்தான் என்று சொல்லப்பட்டது. ஆயில் எதை குறிக்கிறது? ஆயில் இஸ் a sign of consecration. அதாவது நம்ம வந்து ஒப்பு கொடுப்பதற்கு அடையாளமாக இருக்குது எண்ணெயான. The ring offering, அந்த பான பலி எதுக்கு அடையாளமாக இருக்கிறது என்றால், the ring offering is poured on the head of the sacrifice. The ring offering is representing your life. அந்த பான பலி என்பது உங்களுடைய வாழ்க்கையை குறிக்கிறது. இப்பொழுது யாக்கோபு தன்னை பான பலியாக கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கிறார். அன்றைக்கு பலியின் மேலே அந்த பான பலி, அந்த இரத்தத்தை அந்த பலியின் மேலே ஊற்றுவார். பலியின் இரத்தத்தை அங்கே ஊற்றுவது. அந்த தாவீது பெத்லெகேமில் தண்ணீரை ஆசைப்பட்டார். ஆனால் அவர் பெலிஸ்தருடைய தானியத்தை ஊடுருவி போய் அந்த தண்ணீரை கொண்டார்கள். இது அவருடைய உயிரையே அவங்க தியாகம் பண்ணி இந்த தண்ணியை கொண்டதுனால, நான் இதை குடிச்சா அவங்க ரத்தத்தை குடிச்ச மாதிரி அர்த்தம். அதனால இதை கர்த்தருக்கு ஊற்றி போடுகிறேன் என்று அந்த தண்ணீரை ஊற்றிட்டான் குடிக்காம. 2 சாமுவேல் 24 வாசிக்கும். அது இந்த தண்ணீர் வந்து அவருடைய ரத்தமாக இருக்கிறது. ஆனால் ரத்தத்தை ஊற்றுவது அதான் பான பலி. கர்த்தருக்கு அதை பான பலியாக ஊற்றி போட்டான். பவுல் என்ன சொல்லுகிறார் என்றால், என்னுடைய நான் போக வேண்டிய நேரம் நெருங்கிவிட்டது, நான் வந்து பான பலியாக பார்க்கப்பட போகிறேன் என்று சொல்லுகிறார். 2 தீமோத்தேயு 4:6. ஏனென்றால் நான் இப்பொழுதே பான பலியாக வார்க்கப்பட்டு போகிறேன், நான் தேகத்தை விட்டு பிரியும் காலம் வந்தது. நான் பான பலியாக வார்க்கப்பட்டு போகிறேன், நான் தேகத்தை விட்டு பிரியும் காலம் வந்தது. For I am not ready to be offered. I am now ready to be offered, and the time of my departure is at hand. Paul refers his own life being offered. He says his time of departure is at hand. அவர் என்ன சொல்லுகிறார் என்றால், நான் தேகத்தை விட்டு பிரியும் காலம் வந்தது, நான் வந்து என்னை பான பலியாக நான் கர்த்தருக்கு பார்க்கப்பட வேண்டிய நேரம் வந்தது. Paul வந்து 3 மிஷனரி ஜர்னி செய்து 4வது வந்து வாயாஜி டு ரோம், இது ரோமாபுரிக்கு கப்பல் யாத்திரை செய்தார். ரோமாபுரியிலே 1 வருஷத்துக்கு மேலாக தங்கியிருந்தார். அப்பொழுது அவருடைய நாள் குறிக்கப்பட்டது, சிரச்சேதம் பண்ணப்பட்ட நாள். ரோம போச்சில் வந்து தலையை ஒரு வெட்டுப்படுது, தலையானது அங்கே பெய்யுது. அவனுடைய இரத்தமானது அப்படியே பூமியில கொட்டப்பட்டது. அதுதான் பானபலி. தன்னுடைய ஜீவனை கர்த்தருக்காக பான பலியாக பார்த்தார்.
being offered. He offered his blood as being offering. He refers his own life as being offering. அவனுடைய சொந்த இரத்தத்தில் ஜீவன் இருக்கிறது. தன்னுடைய வாழ்க்கையை இரத்தத்தை பான பலியாக பார்த்தான். நான் தேவத்தை விட்டு பெரிய காலம் வந்தது. நான் சிரச்சேதம் பண்ண வேண்டிய நேரம் வந்தது. ரோம அரசாங்கம் இதோ அவனுக்கு கேபிட்டல் பனிஷ்மெண்ட் கொடுக்கப்பட்டது. சிரச்சேதம் பண்ண வேண்டும். இவன் சிரச்சேதம் பண்ணப்பட்டான். அவன் பான பலியாக பார்க்கப்பட்டு போய்விட்டான். ஆமென். He is ready to pour his blood as being offering to the Lord. தன்னுடைய இரத்தம் முழுவதையும் இயேசு கிறிஸ்துவுக்கு பான பலியாக ஊற்றுவதற்கு அவன் ஆயத்தமாயிருந்தான். அதே மாதிரி தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கு. அவன் பான பலியை பார்த்தான் என்றார். இப்பொழுது ஜேக்கப் தன்னை முற்றிலுமாக ஒப்பு கொடுத்து விட்டார். ஹல்லேலூயா. எந்த ரிசர்வேஷனும் உள்ள இல்லை. சில காரியங்களை உள்ள வச்சுக்கிட்டு சில காரியங்களை நம்ம ஒப்பு கொடுக்கணும். சில மைனர் காரியங்கள் நமக்குள்ள இருக்கும். பரிசுத்த ஆவியானவர் சொல்லுவார், நீ உனக்குள்ள சில காரியங்கள் இருக்கிறது, இன்னும் சில காரியங்கள் இருக்குது. நீ கொஞ்சம் டிவி பார்க்குற, பணத்தை வட்டிக்கு கொடுக்குற, நீ அவிசுவாசியோட ரொம்ப உனக்கு ஐக்கியம் இருக்கிறது. ஒன்று நீ பானகரியா பார்க்கணும். டோட்டலாக நீ கூட நான் எனக்கு பெரியதல்லாத காரியங்கள், வார்த்தைக்கு முரண்பட்ட காரியங்கள், உன்னிடத்துல சில காரியங்கள் இருக்கிறது, உன்னிடத்துல சில காரியங்கள் குறை உண்டு என்று கர்த்தர் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுவார் என்றால் எல்லாத்தையுமே ஒப்பு கொடுப்பது தான் பானகர். அப்பொழுதுதான் உண்மையான எழுப்புதல் ஏற்படும். All represents அங்கே consecration and the drink offering is representing your life. உங்களுடைய வாழ்க்கையை முற்றிலுமாக ஒப்பு கொடுப்பது, உங்களுடைய சரீரங்களை ஜீவ பலியாக கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பது. ஒருவேளை நமக்கு அது சரியா தெரியலாம், நம்ம செய்யற காரியங்கள் நம்முடைய பார்வைக்கு சரியா தெரியலாம், தவறு இல்லாத போல தெரியலாம். ஆனா கர்த்தருடைய பார்வையிலே வார்த்தையின் முன்னிலையிலே அதை தியானித்து பார்த்தால் அது தவறா இருக்கும் என்றால் நம்ம பானகரியா ஒப்பு கொடுத்தோம். நம்முடைய ரத்தம் முழுவதையும் பவுல் அங்கே கர்த்தருக்கு நான் பானகரியாக பார்க்கப்பட்டு போகும் காலம் வந்தது. நான் என் தேகத்தை விட்டு பெரிய காலம் வந்தது. பவுல் தன்னை பானபலியா ட்ரிங்க் ஆஃபரியாக கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்தனாலே நீங்க மகிமை கூட பிரவேசிப்பீர்கள். ஹல்லேலூயா. ஜேக்கப் இந்த பெத்தேலுக்கு வரும் பொழுது அங்கே பான பலியை செலுத்தினான் என்றால் தன்னுடைய வாழ்க்கையை பான பலியாக கர்த்தருக்கு அவன் பார்த்தான். இதை கர்த்தருக்கு ஊற்றி போட்டான். ஹல்லேலூயா. பவுல் சொல்லுகிற இதோ நான் பான பலியாக என்னை ஊற்றும் நேரம் வந்தது, இப்பொழுதே பான பலியாக பார்க்கப்பட்டு போகிறேன், என் தேகத்தை விட்டு பெரிய காலம் வந்தது என்று சொல்லுகிறார். பவுலுடைய மரண நேரம் வரும் பொழுது அவனுடைய சோலானது போட்டாய் இருக்கிறது. சோல் படகாய் இருக்கிறது, மரணம் கடலாக இருக்கிறது. Death represents the sea, his soul represents the boat. இப்பொழுது நான் போட்ல ஏறிச்சேன், நான் தேகத்தை விட்டு பெரிய காலம் வந்தது, போட்ல ஏறிச்சேன். இப்பொழுது என்ன செய்தால் அந்த செயில்ஸ் எல்லாம் எல்லாமே செயில்ஸ் எல்லாம் ஆயத்தம் ஆகிவிட்டது. காற்று வீசினா அது என்னை தள்ளி கொண்டு அந்த கருந்துச்சு. நான் படகுல ஏறிட்டேன். இதோட டாக்ல என்னென்றால் அந்த அந்த கப்பல் தளத்திலே படகு எங்க நிக்கிறது. நான் ஏறிவிட்டேன், தேகத்தை விட்டு பெரிய காலம் வந்தது. நான் அந்த மீன்ஸ் ஆஃப் எட்டர்னிட்டிக்காக காத்திருக்கிறேன். அந்த நித்தியத்திலிருந்து அந்த காத்து வரும் பொழுது என்னுடைய சோலை பாடி விட்டு பிரிச்சு அதை லூஸ் பண்ணி நான் இருந்தால் இந்த மரணம் என்ற கடலை தாண்டி அக்கறை சேர்ந்து விடுவேன். ஹல்லேலூயா. அது நேரம் விட்டது. ஹல்லேலூயா. The time of departure has come. He is at hand என்று சொல்கிறார். Hallelujah. His soul departed and entered into his theophany. பவுலுடைய ஆத்மா அவருடைய சரீரத்தை விட்டு பிரிந்து இப்பொழுது அவருடைய ஆவிக்குரிய சரீரத்தோடு இணைந்து விட்டது. ஆமென். அது அவருடைய ப்ராசஸை இன்வெர்ட் பண்ணிவிட்டது. தாயின் கர்ப்பத்துக்குள்ள பிறப்பதற்கு முன்னதாக தியோஃபனில இருந்தார். இப்பொழுது அந்த தியோஃபனிக்கு மறுபடியும் போய்விட்டது. மரணமானது அந்த தியோஃபனிக்கு கொண்டு சென்று விட்டது. Sends the body to dust of the earth. சரீரத்தை பூமிக்கு திருப்பினது. And send the soul back to the theophany.
சாந்தி வந்து கத்தருக்குள் நித்திரை அடைந்திருக்கிறார்கள். அந்த சோதரி 25 வருஷமாக சபைக்கு வருகிறார். முளையிலத்தோட கத்தருக்கு ஒப்பு கொடுத்த ஒரு சகோதரி, ஒரு ஆவிக்குரிய சகோதரி என்று திட்டமாக நம்ம எல்லாருமே சொல்லணும். அந்த சகோதரிய சோல் வந்து சரீரத்திற்கு டிபார்ட் ஆனது, பாடி டஸ்ட்டுக்கு போயிட்டு நம்ம அதை போய் அடக்கம் பண்ணணும். பாடி டஸ்ட்டுக்கு திரும்பி விட்டது. ஆனால் சோல் வந்து அது படகுல ஏறி அது தியாகத்துக்கு போய்விட்டது, அது அக்கறை போய்விட்டது. ஹல்லேலூயா. மீன்ஸ் ஆஃப் எட்டர்னிட்டி வந்தது. அவ்வளவுலேருந்து அந்த காற்று வந்து அந்த கட்டியிருந்த பாடியோடு கட்டியிருந்த சோலை வந்து லூஸ் பண்ணினது. இப்பொழுது சோல் டிபார்ட் ஆனது. அது என்ன செய்தால் டெத் ஆனது. அந்த சி வழியாக டிராவல் பண்ணி அங்கே போயிட்டார். இதுதான் மாறும், வேற ஒன்று கிடையாது. Means from the throne of God, set the sail, finally you go to God. கடைசியாக நீங்கள் தேவனில் போய்விடுவீர்கள். Hallelujah. இப்பொழுது Paul, he is in another dimension in the streets of gold. தங்க வீதியிலே இப்பொழுது Paul இருக்கிறார். Hallelujah. அதான் என் தேகத்தை விட்டு பிரிய காலம் வந்தது. நான் பானபலியாக இப்பொழுதே வார்க்கப்பட்டு போகிறேன். பானபலியாக நாம இன்னைக்கு உயிரோடு இருக்கும் பொழுதே நீங்கள் உங்கள் சரீரங்களை தேவனுக்கு தெரியணும், பசுத்தமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இலக்குகளை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். ரோமர் 12:2 வாசி. அன்பின் சகோதரே, நீங்கள் உங்களுடைய ரோமர் 12:1 வாசிக்கலாம். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இலக்குகளை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். உங்களுடைய சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக, பான பலியாக, லிவிங் சாக்ரிஃபைஸாக உங்களுடைய பாடியை ஒப்பு கொடுப்பதுதான். அப்பொழுதுதான் ரிதர்வல் ஏற்படும். இந்த ரிதர்வல் ஆனது என்ன செய்தது என்றால், அந்த யாக்கோபை பான பலியாக தன்னை பார்க்கும்படியாக செய்தது. Jacob walked with God is now restored. அவன் தேவனோடு நடந்த நடக்கை அது இப்பொழுது திரும்ப வந்து விட்டது. இப்பொழுது அவனை விட்டு ஐடல்ஸ் எல்லாம் போய்விட்டது. அவனுடைய மனைவிமார்களை விட்டு விக்கிரகங்கள் போய்விட்டது. அவனுடைய வேலைக்காரர்களை விட்டு எல்லா விக்கிரகங்களும் போய்விட்டது. இவன் மறுபடியும் God chosen worship placeல வந்திருக்கிறான். இவ்வளவு இடம் பல இடம் சுத்தி தெரிந்தான். பசுத்தாதி இல்லாத சபை, பசுத்தாதி இல்லாத சாதனைகள், தேவனுடைய சத்தியம் இல்லாத சாதனைகளை சுற்றி தெரிந்தான். சீகேமுக்கு போனான், சுக்கோத்துக்கு போனான், இதோ பதான் அறாமில இருந்தான். இப்படியாக அவனுடைய வாழ்க்கையானது இப்படி அலங்கழிக்கப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது இப்பொழுது சரியான இடத்துக்கு வந்துட்டான். Hallelujah. Chosen place of worship. Hallelujah. House of God. Hallelujah. ஒரு மனுஷன் ரிவைவல் அடையணும்னா சரியான இடத்துக்கு வரணும், chosen பிளேஸுக்கு வரணும். Jacob restoration is now complete. இப்பொழுது அவன் மறுபடியும் புதுப்பிக்கப்பட்டு விட்டான். ஆமென். Again God chosen place of worship. God wanted him to be here. கர்த்தர் அவன் இங்கே இருக்க வேண்டும் என்று நினைத்தார். ஆண்டவர் எத்தனை பேர் இங்கே கொண்டு சேர்க்கிறார், அவங்க இங்கே இருக்கணும் தான் கர்த்தர் நினைக்கிறார். ஆனால் அவங்களும் தன்னுடைய சொந்த பாதையை தெரிந்து கொடுக்கிறார். அவங்க வந்து ஜேக்கபா மாறிடுறாங்க. அவங்க இஸ்ரவேலா மாறினா மறுபடியும் இந்த ஜோஷன் பிளேஸுக்கு வருவாங்க. ஹல்லேலூயா. அது வருவது லேசான காரியமா, கடினமான காரியம். நீங்க அப்படியே நினைச்சிருந்தா ஈஸி. அதை நீங்க போயிட்டு திரும்பி வரணும்னா உங்களை ரொம்ப தாழ்த்தும். மதிப்பு கேட்கணும், எல்லாமே செய்யணும், பாசத்துக்கு மதிப்பு கேட்கணும். ரொம்ப கடினமான காரியம். பின்னாடி போகாம இருப்பது நல்லது. Jacob now going to start walking like Israel instead of like Jacob. இப்பொழுது யாக்கோபு போல நடக்கல, இப்பொழுது இஸ்ரவேல் போல நடக்கிறான். princely walk. Hallelujah. ஒரு பிரபு போல நடக்கிறான். last phase of his life. அவனுடைய கடைசி கட்டம் இப்பொழுது வந்திருக்கிறது. இங்க நீங்க கவனிக்கும் பொழுது finally reached the stage of growing enough towards sonship. இப்பொழுது அவனுக்கு புத்திர சுவிகாரம் வந்துவிட்டது. ஆமென். அவன் ஏற்கனவே புத்திரன் தான். அவன் ஈசாக்கின் குமாரன் தான். அவன் கர்த்தருடைய குமாரன் தான், கர்த்தருடைய பிள்ளை தான். ஆனாலும் புத்திர சுவிகாரம் இன்னும் வழங்கப்படலை. புத்திர சுவிகாரம் ஒருத்தருக்கு வழங்கணும்னா அவன் மெச்சூரிட்டி அடையணும். அந்த டியூட்டர் சர்டிஃபிகேட் கொடுக்கணும். இப்பொழுது உங்களுடைய மகன் வந்து நல்ல பையனாக இருக்கிறான், உங்களுடைய விவகாரங்களை எல்லாவற்றையும் உமா போலவே கவனிக்க முடியும்,
இப்பொழுது அவனுக்கு புத்திர சுவீகாரத்தை கொடுக்கலாம், அவனுக்கு பொறுப்பை கொடுக்கலாம் என்று சொல்லும் பொழுது அதுதான் புத்திர சுவீகாரம், அடாப்ஷன் என்று செய்தி கொடுத்திருக்கிறார். சன்ஷிப் என்றார். அவன் குமாரனாக பிறந்தால் குமாரனுக்குரிய தன்மை அடையவில்லை. இப்பொழுது பெத்தேல்ல வரும்பொழுது அந்த எழுப்புதல் என்ன பண்ணது என்றால் அவனுக்கு அடாப்ஷன் கொண்டது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் அடாப்ஷன் பெற்றுக்கொள்வாங்க? எல்லாரும் நாங்க கர்த்தருடைய பிள்ளைகள் தான். ரைட் தான், நீங்க எல்லாம் கர்த்தருடைய பிள்ளைகள் தான், இல்லைன்னு சொல்லல. நீங்க எல்லாம் கிறிஸ்டியன் தான், மெசேஜ்ல கூட இருக்கிறீங்க. ஆனா உங்களுக்கு அடாப்ஷன் வந்ததா? இயேசு கிறிஸ்துக்கு ஒரே மலையில அடாப்ஷன் வந்தது. அவர் பேதுரு யாக்கோபு முன்பாக மறுரூபமான மத்திய 17 வாசிக்கிறோம். அப்பொழுது மேகத்திலிருந்து என்ன சத்தம் கேட்டது? இவர் என்னுடைய நேசகுமாரன், இவருக்கு செவி கொடுங்கள். ஹல்லேலூயா. This is my beloved son, hear ye him. இவருக்கு செவி கொடுங்கள் என்று சொல்றது அவருக்கு அது புத்திர சுவீகாரம். அதே போல ஜேக்கபுக்கு பெத்தேலிலே புத்திர சுவீகாரம் வந்தது. ஹல்லேலூயா. joy of the Holy Ghost. அவன் வாழ்க்கையில ரொம்ப சந்தோஷமா இருந்தான். ரியல் ஹாப்பினஸ் என்னது? பாவத்துல ஜீவிச்சா ஒரு பகுதியில மனசு குத்தும், வேதனை. டிவியை பார்த்தா அந்த காட்சியெல்லாம் மனசுல பதிச்சு நம்ம திருப்பி அது ஞாபகத்துல வரும். மோசமான செயல்கள் தான் டிவியில இருக்கு, கம்ப்யூட்டர் இன்டர்நெட்ல நெட்ல பார்த்தாலும் அப்படிதான். அதனால அந்த சிந்தனைகள் எல்லாம் நம்முடைய ஆத்மாவை கெடுக்கும், நமக்கு அது பாதிப்பை, மனசை பாதிப்பை ஏற்படுத்தும். ஆனால் தேவனோடு ஐக்கியப்படும் போது இட்ஸ் a joy. ஹல்லேலூயா. ரியல் ஜாய். ஹல்லேலூயா. தேவனோடு ஒப்பளமாகும் பொழுது அந்த என்ன செய்தால் ரியல் பீஸ் நமக்கு கிடைக்குது. எத்தனை தெரிஞ்சுக்கிறோம்? நம்ம ரியல் உண்மையான சந்தோஷம், உண்மையான சமாதானம், அந்த எழுப்புதல் நம்முடைய ஆத்மாவை எழுப்புதல் தேவனோடு ஐக்கியப்படும் பொழுதுதான் அந்த சந்தோஷம் வருகிறது. ஹல்லேலூயா. உலகத்தின் மக்கள் இது சந்தோஷம் அது சந்தோஷம் என்று சொல்லும் பொழுது பைபிள்ல போடுறது அனித்தியமான பாவ சந்தோஷம் என்று சொல்லப்படுது. மோசே அந்த அனித்தியமான பாவ சந்தோஷத்தை விட்டு தேவனுடைய ஜனங்களோட உபத்திரத்தை தெரிந்து கொண்டான். ஹல்லேலூயா. அவனுக்கு ரியல் ஜாய் வந்தது. ஹல்லேலூயா. அவனுக்கு ரியல் பீஸ் வந்தது. அதை அடையும்படியாக நம்ம பிரயாசப்பட வேண்டும். வார்த்தையில் இருக்கிற நமக்கு அந்த ரியல் ஜாய், பசுத்தாவின் சந்தோஷம். ஹல்லேலூயா. ரியல் பீஸ் வித் காட். ஹல்லேலூயா. தேவ சமாதானம் நம்முடைய இருதயங்களை, நம்முடைய சிந்தனைகளை ஆட்கொள்ளுகிறது. ஹல்லேலூயா. வெளியே போராட்டங்கள் இருந்தாலும் நம்முடைய சோல்ல ரியல் பீஸ் ஆஃப் மைண்ட் இருக்கிறது. ஆமென். இதுதான் பெத்தேலில கண்ட அனுபவம். இரண்டாவது பாயிண்ட் நம்ம போகும் பொழுது பெத்தேலை விட்டு பிரயாணம் பட்டு போகிறான். 35 வாசிக்கலாம். பின்பு பெத்தேலை விட்டு பிரயாணம் புறப்பட்டார்கள். எப்ராத்தாவுக்கு வர இன்னும் கொஞ்சம் தூரம் இருக்கும்போது ராகேல் பிள்ளை பெற்றாள். பிரசவத்தில் அவளுக்கு கடும் வேதனை உண்டாயிற்று. பெத்தேலை விட்டு பிரயாணப்பட்டு போனார்கள். பெத்தேலிருந்து பிரயாணப்படும் பொழுது எப்ராத்தா, பெத்லேகேமுக்கு இன்னொரு பேர் எப்ராத்தா. எப்ராத்தா எனப்பட்ட பெத்லேகேமே அப்படின்னு மீகா 5:2 வாசிக்கும். பெத்லேகேம் பக்கத்துல எப்ராத்தா என்ற இடம் இருக்கு. எப்ராத்தாவுக்கு வர இன்னும் கொஞ்சம் தூரம் இருக்கும் பொழுது ராகேல் பிள்ளை பெற்றாள். பிரசவத்தில் அவளுக்கு கடும் வேதனை உண்டாயிற்று. ரேச்சல் travailed and she had hard labor. அங்க பிரசவத்திலே அவளுக்கு கடுமையான வேதனை உண்டாயிற்று என்று சொல்லப்பட்டது. இப்பொழுது யாக்கோபு தேவனுடைய பரிபூரண சித்தத்துக்கு வந்துவிட்டான், பெத்தேலுக்கு வந்துவிட்டான். பெத்தேல் அவனுக்கு பெரிய சந்தோஷத்தையும் எழுப்புதலையும் கொண்டு வந்தது. A place of revival, a place of restitution. தேவனோடு கூட ஒப்பரவானான். அவன் இப்பொழுது ஜேர்னி படிக்கும் பிரயாணப்பட்டு கொண்டு வருகிறான். பெத்தேலுக்கு பிறகு சில இடங்களுக்கு அவன் பிரயாணம் பண்ணுகிறார். பெத்தேலில் இருந்து ஜெருசலேம், எப்ராத்தா, அதன் பின்பு ஹீப்ரோன், இப்படி சில பிளேசஸ் இருக்கிறது. ஹல்லேலூயா. அதே போல ஆவிக்குரிய ஜீவிதத்துல சில பிளேசஸ் நம்ம பார்க்கணும். சத்தியமானது இப்படி பிளேஸ்ல வந்திருக்கு. எபேசு, சிலினா, பெர்கமு, தியத்தீரா, சர்தை, பிலதெல்பியா, லவோதிகா, இன்னைக்கு பிரைட் ஏஜ், இப்படியாக சபையானது பிரயாணம் பண்ணி வந்திருக்கிறது. இப்படி சில இடங்களை அது தாண்டி வந்திருக்கிறது. அதே போல ஜேக்கப் லைஃப்லையும் ஒரு ஆவிக்குரிய பிரயாணம் இருக்கிறது. ஹல்லேலூயா. நம்ம இதே இடத்துல இருந்தாலும் ஸ்பிரிச்சுவலா நம்ம சில பிளேசஸ் நம்ம கிராஸ் பண்ணி போகிறோம். ஹல்லேலூயா. உன்னதமான அனுபவத்தை நம்ம பெறுகிறோம். நம்ம பெத்தேலில் இருந்து இப்ப பெத்லேகேம், எப்ராத்தா எனப்பட்ட இடத்துக்கு வர வேண்டும். இப்பொழுது அவளுக்கு ராகேலுக்கு பிரசவ வேதனை ஏற்பட்டது. பிரசவத்திலே அவள் கடுமையாக வேதனைப்பட்டாள் என்று சொல்லப்படுது.
ஹார்ட் லேபர், அதிகமான பிரசவ வேதனை. அந்த முதல்ல சிசரேரியன் கிடையாது, எல்லாம் நார்மலாக தான் டெலிவரி ஆகும். இப்போ வந்து கொஞ்சம் கடினமாக இருந்தா உடனே டாக்டர் வந்து சிசரேரியன் பண்ணிடுறாங்க. அல்லது முன்னக்கூட்டியே அவங்களே ஒரு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணி ஒரு டைமை ஃபிக்ஸ் பண்ணி குழந்தைய வந்து இதை உள்ள இருந்து எடுத்துடுறாங்க. இப்படிதான் மெஜாரிட்டி பீப்புளுக்கு நடக்கும். அந்த காலத்துல அப்படி கிடையாது, அந்த விதமான மருத்துவ வசதிகள் கிடையாது. பிரசவ வேதனையில வேதனைப்பட்டு குழந்தை பிறக்க முடியாட்டா தாய் சாகதான் செய்யும், வேற வழி கிடையாது. அவ்விதமான ஒரு அந்த காலத்துல பிரசவ வேதனையானது அவ்வளவு மோசமாக இருக்கு. இப்பொழுது ராகேலை எடுத்துக்கொள்ளும் பொழுது ராகேல் தன்னுடைய ஐடல்ஸ் எல்லாத்தையும் விட்டுவிட்டார். லாபானுடைய விக்கிரகங்களை வைத்திருந்தார், ஒழித்து வைத்திருந்தார். லாபான் வந்து கூடாரத்தை சோதனை போடும் பொழுது குதிரை சேனத்தை கீழே வைத்து அது மேல உட்கார்ந்து என்னால எழுத முடியாதுன்னு சொல்லிட்டார், மறைச்சி வச்சிருந்தார். ஆனா சீகேமுக்கு பெத்தேலுக்கு போகும் பொழுது சீகேமில இதை அந்த விக்கிரகங்கள் எல்லாம் கொடுத்து விட்டார். காதணிகள் கையில போட்டிருக்கிற அடிகளை எல்லாத்தையும் கொடுத்து அந்த விக்கிரகங்கள் எல்லாம் கொடுத்த உடனே கர்வாரி மரத்தின் கீழே அவன் புதைத்து வைத்தான். அந்த அதிகாரம் 35,000 மாசத்துல வாசிக்கும். இப்பொழுது ரேச்சல் got rid of the idols, அவள் வந்து விக்கிரகங்களை விட்டு விலகி விட்டார், டோட்டலா தன்னை டெடிகேட் பண்ணிவிட்டார். ரேச்சல் had dedicated her attitude. ரேச்சல் dedicated to worship. இதோ கர்த்தருக்கு அவள் தன்னை ஆராதனை செய்தாள், அவள் வந்து எழுப்புதல் அடைந்தாள், டோட்டலா டெடிகேட் பண்ணிட்டாள். எந்த விக்கிரகங்களும் இல்லை. ஆண்டவருக்கு நமக்கு குறுக்க எந்த காரியம் இருந்தால் அதுதான் ஐடல். இயேசு கிறிஸ்துவை விட நீங்கள் எதையாவது அதிகமாக நேசிப்பீர்கள் என்றால் அது உங்களுக்கு விக்கிரகம். இப்பொழுது அந்த விக்கிரகத்தெல்லாம் விட்டுவிட்டு ட்ரூ வர்ஷிப் செய்ய உண்மையான ஆராதனை நேரத்தில் முழு இதயத்தோடு முழு ஆத்மாவோடு ஆராதனை செய்கிறார். ஆமென். அதன் மீது பெத்தேலிருந்து பிரயாணம் பண்ணும் பொழுது அவளுக்கு பிரசவ வேதனை ஏற்பட்டது. வயிற்றுல குழந்தை இருக்கிறது. இப்பொழுது குழந்தை பிறக்க முடியாதபடி அவள் வேதனைப்படும் பொழுது மருத்துவச்சி என்ன சொல்லுகிறார்? 23 வாசிக்கலாம். பிரசவிக்கும் போது அவளுக்கு கடும் வேதனையா இருக்கையில் மருத்துவச்சி அவளை பார்த்து, பயப்படாதே, இந்த முறை புத்திரனை பெறுவாய் என்றாள். இதை பயப்படாதே, இந்த முறையும் நீ புத்திரனை பெறுவாய் என்று சொல்லுகிறார். மருத்துவச்சி சொல்ல, பயப்படாத, ஆண் குழந்தை தான் பிறக்க போகுது. பெண் குழந்தைய விட என்னைக்குமே ஆண் குழந்தைக்கு அதிகம் முக்கியத்துவம். ஆண் குழந்தை பிறந்தா சந்தோஷம், பெண் குழந்தை பிறந்ததுன்னா கொஞ்சம் முதல் குழந்தை பிறந்தா ஒன்றும் இல்லை. ரெண்டாவது பிறக்கும் பொழுது முதல்ல பெண் குழந்தை இருக்குது, அடுத்தபடியா பெண் குழந்தை பிறந்துருமோ அப்படின்னு வரும். இவளுக்கு ஏற்கனவே ஆண் குழந்தை இருக்குது, யோசிப்பு இருக்குதான். இப்பொழுது ரெண்டாவது பையன் வந்து இந்த தடவை நீ ஆண் குழந்தை பெறுவா, பயப்படாது அப்படின்னு சொன்னாலும் பிரசவ வேதனை அவளால் சகிக்க முடியல. Rachel delivered her first son, which is Joseph. முதலாவது குழந்தையை ஜோசப்பை பெறும் பொழுது அப்படி ஒரு ப்ராப்ளம் வரல. இப்பொழுது செகண்ட் சைல்டு பிறக்கும் பொழுது அவளுக்கு அதிக வேதனை ஏற்பட்டது. முதலாவது குழந்தை பிறக்கும் பொழுது அவனுக்கு யோசேப்பு என்று பெயரிட்டாள். யோசேப்பு என்றால் என்ன அர்த்தம் என்றால், தேவன் என் நிந்தையை நீக்கிவிட்டார், இன்னும் எனக்கு ஒரு குமாரனை தருவார். அதை 30, 23, 24 வாசிக்கிறோம். இன்னும் ஒரு குமாரனை கர்த்தர் எனக்கு தருவார் என்று சொல்லி அவனுக்கு யோசேப்பு என்று பெயரிட்டார். யோசேப்பு என்றால் ஜெகோவா has added, ஏதோ யெகோவா தேவன் எனக்கு இன்னும் ஒரு குழந்தையை தருவார், இன்னொரு குழந்தையை ஆட் பண்ணுவார் என்று அவள் சொன்னாள். அதே போல இன்னொரு குழந்தை வந்து விட்டது. ஆனால் பிரசவ வேதனைப்படும் பொழுது அதிக வேதனை ஏற்பட்டது. அது எதை குறிக்கிறது? ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்துக்கு போகும். ஆண்டவர் ஏவாளை சபித்தார், நீ அதிக வேதனையோடு பிள்ளை பெறுவாய். அதை ஞாபகப்படுத்து. அந்த ஒரிஜினல் மூல பாவம் என்பது சர்ப்பத்தின் வித்து. ஏவாள் சர்ப்பத்தினாலே வஞ்சிக்கப்பட்டபடினாலே ஆண்டவர் அவளுக்கு என்ன தண்டனை கொடுத்தார் என்றால், நீ அதிக வேதனையோடு நீ பிள்ளை பெறுவாய். நீ கர்ப்பவதியாக இருக்கும் பொழுது வேதனையை நான் அதிகப்படுத்துவேன், நீ கடுமையான வேதனையோடு கூட பிள்ளை பெறுவாய். உலகத்திலே அதிக வேதனை பிரசவ வேதனை. அந்த பிரசவ வேதனை பெற்று குழந்தை பெற்ற உடனே அவள் வந்து வேதனையை மறந்து விடுகிறாள். ஏன்னா பூமியில ஒரு மனுஷன் பிறந்து விட்டான் என்று சொல்லி அந்த வேதனையெல்லாம் மறந்து விடுவாள் என்று கர்த்தராகிய இயேசு சொல்லி இருக்கிறார்.
ஆனால் இவள் என்ன சொன்னால் அதிக வேதனை ஏற்பட்ட பொழுது, கர்ப்பவதியா இருக்கும் பொழுது உன் வேதனை மிக பெரும். ஒரிஜினல் சின்ன குடிக்குது. அது எலக்ட்ரா இருந்தாலும் நான் எலக்ட்ரா இருந்தாலும் இட் இஸ் a resemblance of the original sin. அந்த பெயின் எது குறிக்குது என்றால் அந்த மூலப்பாவம். உடனே ஆதியாகமம்னா ஏவாள் ரட்சிக்கப்பட்டார். ஆண்டவர் சொன்னார். அதுதான் இப்பவும் நடக்கும். லேட்டர் வாழ்ல ஸ்திரீகள் பிரசவ ஸ்திரீகள் வேதனைப்படுவது ஆதியாகமம் 3:16 இயேசு சொன்ன காரியத்தை கேட்டாங்க. எல்லாமே பைபிள் தான். இந்து மார்க்கம், முஸ்லீம் மார்க்கம் எதுவுமே இல்லை. அதெல்லாம் பிராக்டிக்கலுக்கு ஒத்து வராத மார்க்கம். பிராக்டிக்கல் லைஃப்ல அது எதுவுமே இல்லை. கிறிஸ்டியானிட்டி ரியல் ரிலிஜன், ஹல்லேலூயா, ரியல் வே ஆஃப் லைஃப், ஹல்லேலூயா, ரியல் வர்ஷிப். யார் வேணாலும் என்ன வேணாலும் சொல்லிட்டு போறாங்க. நம்ம நிச்சயமாய் அறிந்திருக்கிறோம் தேவன் ஒருவர் தான், ஹல்லேலூயா. அவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவருடைய வார்த்தையை தவிர வேற சத்தியம் இல்லை. அது நடைமுறையில நடக்குது. குழந்தை பெரும்பொழுதுலாம் கர்த்தர் சொன்ன வார்த்தை தான். அது இந்துவா இருந்தாலும் முஸ்லீமா இருந்தாலும் எல்லாருக்கும் ஒரே வார்த்தை தான். அங்க சொன்ன வார்த்தை தான். எலக்ட்ரா இருந்தாலும் நான் எலக்ட்ரா இருந்தாலும் அதை ஞாபகப்படுத்துது. என்னுடைய வார்த்தை சத்தியம், ஹல்லேலூயா. அவர் சொன்னது தான் நிறைவேறுது. இப்பொழுது அவள் அதிக வேதனையோடு கூட அவள் வேதனைப்படும் பொழுது மருத்துவச்சி அவளை பார்த்து, பயப்படாதே, இந்த முறையும் புத்திரனை பெறுவாய். Thou shalt have this son also. மிட்வைஃப் அபிதமாய் சொல்லும் பொழுது ஆனால் அவளுக்கு என்ன நேரிட்டது? அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். மரண காலத்தில் அவள் ஆத்துமா பிரியும் போது அவள் அவனுக்கு பெனோனி என்று பெயரிட்டாள். அவன் தகப்பனோ அவனுக்கு பென்யமீன் என்று பெயரிட்டான். இது அவள் மரண காலத்திலே அவள் குழந்தையை பெற்றாள். அவள் அந்த குழந்தைக்கு பெனோனி என்று பெயரிட்டாள். உடனே அவள் மரித்து போனாள். அவள் மரித்து போனாள் என்று பைபிள்ல போட்டிருக்கிறது. இதை என்ன செய்தால் அவளுடைய ஜீவன் பிரிந்தது. நீங்க பைபிள் அருமையாக இருக்குது. மரண காலத்தில் அவள் ஆத்மா பிரியும் பொழுது it came to pass as her soul was in departing that she called his name Benoni, but his father called him Benjamin. அவள் மரண நேரத்தில் என்ன செய்தார் என்றால் அவளுடைய ஆத்மா பிரிந்தது. Her soul was in departing அப்படி சொல்லப்படுது. பால் எப்படின்னா படகு ரெடியா இருக்கு, படகுல ஏறியாச்சு, மரணமானது கடலாக இருக்கிறது, அடுத்த கரைக்கு போகும். ஹல்லேலூயா. பீன்ஸ் அந்த என்ஜென்டால் அந்த கட்டு அந்த படகு கட்டி வச்சிருக்கு. அந்த கட்டை அவிழ்க்கணும், லூஸ் பண்ணணும். கட்டை அவிழ்த்தாச்சுன்னா காற்று வீசும்போது படகு அந்த பக்கம் போயிடும். ஹல்லேலூயா. கர்த்தர் அந்த மீன்ஸ் ஆஃப் எட்டர்னிட்டி வருகிறது. லூஸ் த பேண்ட்ஸ் ஆஃப் டெத். இது அறிஞ்சிருந்தால் அந்த மார்டல் பாடியில் இருக்கிற கட்டுகளை அவிழ்த்தது. அவள் படகுலையே, அவள் ஆத்மா படகுல இருந்தது, நேராக போய் சேர்ந்தது. ஹல்லேலூயா. அடுத்த டைமென்ஷன் போயிட்டு. ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? Across the other side of the sea, soul is going to leave. That was real Rachel. அந்த soul தான் real Rachel. அவன் ஏரியத்தின் நினைவு எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது சிலர் அழகா இருக்கலாம், சிலர் அழகு குறைவா இருக்கலாம், சிலர் ஷார்ட்டா இருக்கலாம், சிலர் சாலா இருக்கலாம். நம்ம அந்த சரீரத்தை தான் பார்க்கணும், அவங்க போடுற ட்ரெஸ்ஸை தான் பார்க்கணும். ஆனா மனுஷன் நம்ம உள்ள இருக்க சோல் தான். ஹல்லேலூயா. அந்த சோல் நல்ல சோலா இருந்தா நல்ல மனுஷன். ஹல்லேலூயா. நம்ம சோல் தான் ரியல் மேன். சோல் தான் ரேச்சல். ரியல் ரேச்சல் அவனுடைய சோல் தான். இப்ப ரேச்சல் போயிட்டான், அவனுடைய சோல் போயிடுச்சு. அவருடைய சோல் போச்சுன்னா ரேச்சல், ரியல் ரேச்சல் அதுதான். பாடி எப்படி வேணாலும் இருக்கலாம். நம்ம ஒரு மனுஷனுடைய வெளி தோற்றத்தை பார்க்கல, ஒரு பெண்ணுடைய வெளி தோற்றத்தை பார்க்கல, உள்ள இருக்க சோல் எப்படியா இருக்கு. ரேச்சல் எலெக்ட், ஹல்லேலூயா, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவள். அவள் பெத்தேலிலே டோட்டல் டெடிகேட் பண்ணியிருக்கிறாள். அதனால அவளுடைய சோல் நல்ல சோல், ரியல் சோல். ஹல்லேலூயா. God elected the soul. இது அந்த சோல் தான் ரியல் ரேச்சல். உண்மையான ரேச்சல் எது? அந்த சோல் தான். இப்ப என்னுடைய சோல் தான் நான். என்னுடைய வெளி தோற்றம் எப்படி இருக்கலாம், ஆனா என்னுடைய சோல் எப்படி இருக்கு அது தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதாக இருக்கிறதா? ஹல்லேலூயா. உங்களுடைய சோல் எவ்விதமாக இருக்கு? உங்களுடைய சோல் டிபார்ட் ஆக வேண்டும். அதான் ரேச்சல் என்ன செய்தாள் என்றால் அடுத்த பரிணாமத்துக்கு போய்விட்டாள், 6 டைமென்ஷன் போய்விட்டாள். ஹல்லேலூயா.
மரணம் என்ற கடலை தாண்டி அந்த சோலானது படகுல ஏறி இத மீன்ஸ் அங்கே காற்று வீசினது, அது கட்டை அவிழ்த்தது, பாடியோடு கட்டப்பட்டிருந்த சோலானது அவிழ்க்கப்பட்டது. departed to the other dimension. Real Rachel went to the other dimension. Hallelujah. That actually brings us back to parallel to our path. மரணம் என்ன செய்யுது? மரணம் என்ன செய்யுது? நம்ம பிறப்பதற்கு முன்னதாக எங்க எப்படி இருந்தோமோ அந்த ஸ்டேஜுக்கு நம்மளை கொண்டு செல்லும். ஒரு குழந்தை பிறக்கும் பொழுது என்ன நடக்கிறது? குழந்தை தாயின் வயிற்றுல உற்பத்தி ஆகிறது, அதுல இருந்து 10 மாசம் அது வளருகிறது, அதுல ஜீவன் இருக்கிறது, அது உலாவுகிறது, தாயின் வயிற்றுல உலாவுகிறது, அது அங்கே இங்கும் உலாவி கொண்டிருக்கிறது, அதுல ஜீவன் இருக்கிறது, மூமெண்ட்ஸ் அங்கே இருக்கிறது. அந்த குழந்தைக்கு எல்லாமே இருக்குது. ஆனா என்ன இல்லை, சுவாசம் இல்லை. சுவாசம் வரணும்னா நினைக்கணும், ஆண்டவர் ஊதினால்தான் சுவாசம் வரும். ஹல்லேலூயா. ஆதாமுடைய நாசியில அவர் ஊதினார், அவன் ஜீவ ஆத்மாவானான் என்று ஆதியாகமம் 2:7 வாசிக்கிறோம். குழந்தை அந்த breath of life இன்னும் வரல. ஆண்டவர் தான் அந்த God breathes the breath of life. இந்த கர்த்தர் தான் அந்த சுவாசத்தை ஊத வேண்டும். தாயின் பற்றில அது சுவாசிக்கிற தண்ணிக்குள்ள கிடக்குது, அது அப்படியே உலாவிக்கிட்டு இருக்குது. இது அதுக்கு சோல் வந்துச்சா? சோல் வரல. அதுக்கு ஜீவன் இருக்கா? ஜீவன் இருக்கு, ஆனா சோல் வரல. இவன் தாயின் வயிற்றை விட்டு வெளியே பிறக்கும் பொழுது, நேச்சுரல் பேர்த் வரும் பொழுது ஆண்டவர் அந்த சோலை உள்ள கொண்டு வர. ஹல்லேலூயா. அப்ப நேச்சுரல் பேர்த் ஒரு குழந்தை பிறக்கும் பொழுது என்ன ஆகுதுன்னா, பாடியோடு சோல் இணையுது. ஹல்லேலூயா. டெத் வரும் பொழுது என்ன செய்யறது? அந்த இணைஞ்ச சோல் இத பாடி விட்டு தெரியுது. ஹல்லேலூயா. அந்த பேர்த் நேச்சுரல் பேர்த் யுனைட்ஸ் தி பாடி வித் தி சோல். மாம்ச பிறப்பு, குழந்தை பிறப்பு, அது என்ன குழந்தை பிறப்புல சோல் அந்த பாடியில இணையுது. என்று என்ன செய்யறது? மரிக்கும் பொழுது சோல் பிரிகிறது. பிறப்பதற்கு முன்னால இருந்த நிலைக்கு அது போகுது. நீங்க நியூ பேர்த் அடையும் பொழுது என்ன செய்யறது? நீங்க மறுபடியும் பிறக்கும் பொழுது, பாவத்துல நம்ம பிறந்தோம், நமக்குள்ள ஒரு சோலை கொண்டிருக்கிற அந்த சோல் மரித்து போன நிலையில இருக்கிறது, அல்லது உறக்க நிலையில இருக்கிறது, அப்படியே இருக்குது. ஆனால் நீங்க ரிவரல் அடை மறுபடியும் பிறக்கும் பொழுது, தேவனுடைய வார்த்தையால் வரும் பொழுது ஜீன் ஆஃப் காட் சோலோடு இணையும். ஹல்லேலூயா. அப்பொழுது அந்த சோலுக்கு ஜீவன் தருகிறது. ஹல்லேலூயா. இந்த சோல்ல ஜீவன் இருக்குது. அநேக ஆத்மாக்கள் உலகத்தில் மரித்து கிடக்குது, பாவத்தில் அக்கத்தில் மரித்து கிடக்குது. நம்முடைய ஆத்மாவுக்கு உயிர் வந்தது. ஹல்லேலூயா. அந்த ஜீன் ஆஃப் காட், தேவனுடைய அந்த ஜீவ அணுவானது சோலுக்குள்ள வருகிறது. அந்த ஜீன் ஆஃப் காட் சோலோடு யுனைட் பண்ணும் பொழுது you are born again. Hallelujah. மரிக்கும் பொழுது அந்த சோல் பாடி டிபார்ட் ஆகுது. நம்ம அந்த போட்ல ஏறி நம்ம அந்த கரைக்கு போய் எதிராக விசுவாசிக்கிறோம். Death unites the soul with the body. At the conception, your soul is not united with your body. தாயின் வயிற்றிலே அந்த குழந்தை இருக்கும் பொழுது சோல் இணைகிறது. தாயின் வயிற்றை விட்டு வெளியே வரும் பொழுதுதான் அது சோல் இணைகிறது. மரிக்கும் பொழுது என்ன செய்கிறது என்றால், death simply breaks the union. அந்த இணைப்பை அது துண்டிக்கிறது. And loses the soul from the body. அந்த சோலை பாடி விட்டு பிரிச்சு அது என்ன செய்கிறது என்றால் அங்கே கொண்டு செல்கிறது. Hallelujah. New birth என்ன செய்கிறது என்றால் reunites the gene of God into your soul. உலகத்துக்கு நீங்க தேவனுக்குள்ள ஜீவ அணுவாக இருந்தீர்கள். அந்த ஜீவ அணு சோலோடு கூட இணைக்கப்படும் பொழுது you are born again. Hallelujah. எத்தனை விசுவாசிக்கிறோம்? நம்ம அந்த அனுபவத்தை பெற்றிருக்கோம். நான் அந்த புஸ்தகம் எழுதியிருக்கிறேன், அதில் அந்த டயக்ராம்லாம் போட்டிருக்கேன். ஆதி ஆத்மா சரித்திரம் ஜீன் ஆஃப் காட் குறித்து அங்கே எழுதியிருக்கிறேன். அதனால பாருங்க என்ன சொன்னால், இட் கோஸ் பேக் இன்டு யுவர் தியோஃபனிக் பாடி. நமக்கு ஒரு ஆவிக்குரிய சரீரம் இருக்குது. நம்ம ஆவிக்குரிய சரீரத்துக்கு தான் அந்த நேச்சுரல் பாடி வந்திருக்கிறோம். திருப்பி நம்ம ஆவிக்குரிய சரீரத்துக்குள்ள போயிருக்கோம். ஹல்லேலூயா. அந்த ஸ்தலத்துக்கு நாம போயிருக்கோம். இதை கர்த்தருடைய வருகை வரும் பொழுது நம்ம குளோரிஃபைட் பாடி அடையும். இங்க குளோரிஃபிகேஷன் அடைகிறது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் இந்த சத்தியத்தை நல்லா தெரிஞ்சிருக்கிறீங்க? நீங்க இந்த சத்தியத்தை இங்க உலகம் உயிரோடு இருக்கும் பொழுதே தெரிஞ்சுக்கணும். அப்பொழுதுதான் உங்களுக்கு மரணம் வரும் பொழுது சத்தியம் புரியும். நான் தியாகனிக்குள்ள போறேன். ஹல்லேலூயா. நான் படகுல ஏறிச்சேன், இப்பொழுது கட்டு அறுபட்டு அங்க கர்த்தருடைய வருகை வந்தால் என்னுடைய தியோபனி என்னுடைய பாடியோடு ஜாயின் பண்ணுது. நான் குளோரிஃபைட் ஆகி
மெல்கிசேதேக் என்று செய்தது பெண்ண சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா. எவ்வளவு அருமையான சத்தியம். தீர்க்கதரிசி மூலமாய் நமக்கு எவ்வளவு பெரிய வெளிப்பாடு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இது அவனுடைய தாயார் அவனுக்கு சாகும் பொழுது தாயின் பிரசவத்திலே மரித்து போனார். குழந்தை சாகல, குழந்தை உயிரோடு இருக்கிறது. ஆனால் அந்த குழந்தைக்கு பெனோனி என்று பெயரிட்டார். பெனோனி என்றால் என்ன அர்த்தம் என்றால் the son of my sorrow, என்னுடைய துக்கத்தின் மகன். யாபேஸ் என்றாலும் துக்கத்தின் மகன் என்றார். 1:4-10 வாசிக்கிறோம். அவனுடைய தாயார் அவனுக்கு யாபேஸ், இவன் துக்கத்தின் மகன். அவளும் பிரசவத்துல மரிச்சு போனார். அதனால பிரசவத்துல மரிக்கும் பொழுது இந்த பையன் பிறந்ததால நான் செத்து போயிட்டேன். இந்த பையன் எனக்கு வயிற்றுல உருவான நாள்ல இருந்தே வேதனை. இப்பொழுது இவன் பிறக்கும் பொழுது நானே செத்துட்டேன். என் உயிரையே அவன் எடுத்துட்டான். சன் ஆஃப் சாரோ, the son of my sorrow அப்படின்னு பெனோனி என்று பெயரிட்டார். யாபேஸ் என்று தாய் பெயரிட்ட காரணம் பிரசவத்துல அவளும் செத்து போனாள். யாபேஸ் என்று பெயரிட்டான். ஆனா யாபேஸ் ஜெபம் பண்ணி ஆசீர்வாதமாக மாற்றிக்கிட்டான். ஹல்லேலூயா. ஹானரபிள் சன் என்று மாறிவிட்டான். அவன் ஜெபத்துல இருந்து அவன் வாழ்க்கையில அம்மா துக்கத்தின் மகன் பெயரிட்டாங்க. எல்லாத்துலயும் நஷ்டம் தான். பிசினஸ் செய்தாலும் நஷ்டம், எது கை செஞ்சாலும் நஷ்டம் தான். ஏன்னா அவன் பேர் அப்படி அவங்க அம்மா விட்டுட்டாங்க. அதுக்கு பிறகு அவன் ஜெபம் பண்ணி சாபத்தை ஆசீர்வாதமா மாத்திட்டான். அவன் தன் சகோதரர்கள் கனம் பெற்ற மகனாக ஹானரபிள் மேனா மாறிட்டான். ஆனா இங்க என்ன பார்க்கிறோம் என்றால் அம்மா பெனோனின் பெயரிட்டாங்க. இது அப்பா எப்படி பெயரிட்டாங்க? பெஞ்சமின் பெயரிட்டார். ஹல்லேலூயா. நம்ம இனி யாருக்காவது ஞானஸ்தானம் கொடுத்தா பெஞ்சமின் பேர்ல ஞானஸ்தானம் கொடுக்க வேண்டியதா இருக்கு. என்ன சொன்னால் இதை பெஞ்சமின் என்று அந்த தாழ்வனார் பெயரிட்டார். பெஞ்சமின் என்றால் the son of my right hand. ஹல்லேலூயா. என்னுடைய வலது பார்சத்தின் குமாரன் என்று பெயர். Jacob renamed him Benjamin. His mother called him Benoni, but his father called him Benjamin. Hallelujah. அந்த பேரை மாத்தி எங்க விட்டுட்டார். அவனுக்கு பெனோனி என்று அழைக்கப்படும் பொழுது அவங்க அப்பா அவனை பெனோனின்னு கூப்பிடுவாங்க. அவனுடைய சகோதரமார்கள் அவனை பெனோனின்னு கூப்பிடுவாங்க. அவனுடைய நண்பர்கள் அவனை பார்த்து பெனோனி இங்க வா அப்படின்னு கூப்பிட்டா பெனோனின்னு சொல்லும் பொழுதெல்லாம் அது எதை குறிக்கிறது? அவனுடைய அம்மாவுடைய மரணத்தை குறிக்கிறது. ஹல்லேலூயா. எப்பொழுதெல்லாம் அவன் பெனோனின்னு அழைக்கப்படும் பொழுதெல்லாம் அது எதை காண்பிக்கிறது என்றால் அவனுடைய அம்மா அந்த பேரை விட்டாங்க. பெனோனி என்றால் the son of my sorrow, என் துக்கத்தின் மகன். இவன் பிறக்கும் பொழுது எங்க அம்மா செத்து போயிட்டாங்க. அப்ப அது எதை குறிக்கிறது என்றால் sorrow, pain, death, துக்கம், வேதனை, மரணத்தை குறிக்கிறது. இவனுடைய அம்மா துக்கத்தோடு பெற்றார்கள், வேதனையோடு பெற்றார்கள். பெரும் பொழுது அவங்க அம்மா செத்து போயிட்டாங்க. அந்த பெனோனி பெனோனின்னு கூப்பிடும் பொழுதெல்லாம் அந்த பெனோனி எதை குறிக்குது என்றால் death of his mother. Hallelujah. It reminds the death of his mother. ஆனால் இதை பார்த்து யாக்கோபு பார்த்துக்கிட்டே இருந்தான். இவனை இப்படி பெயர் சொல்லி கூப்பிட்டு துக்கத்தின் மகன் son of sorrow என்று அழைக்கப்படுது. அவனுக்கு நல்லதா தெரியல. He is a prophet. Hallelujah. Jacob is a prophet. Hallelujah. யாக்கோபு ஒரு தீர்க்கதரிசி. ஆமென். அந்த தீர்க்கதரிசி ரீநேம் பண்ணுகிறார். இது அவனுக்கு பெனோனிய பெஞ்சமின் என்று மாற்றுகிறார். ஹல்லேலூயா. இனிமேல் அவன் பெனோனி இல்ல, அவன் பெஞ்சமின், the son of my right hand. ஹல்லேலூயா. ரைட் ஹேண்ட் எது குறிக்கிறது? பவர் அண்ட் அத்தாரிட்டி. ஹல்லேலூயா. அதிகாரத்தையும் வல்லமையும் குறிக்கிறது. இவன் என் அதிகாரத்தையும் வல்லமை உடையவனாக my son of right hand, என்னுடைய ரைட் ஹேண்ட், என்னுடைய வலது பாசத்தின் குமாரன் என்று சொல்லிவிட்டார். ஹல்லேலூயா. யாரு மருத்துவச்சி பேரிடல அல்லது வேற யாரும் பேரிடல, the prophet renamed him Benjamin. ஹல்லேலூயா. இன்னைக்கு நமக்கு ப்ராஃபட் வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. மகத்தான ப்ராஃபட், வில்லியம் மேரின் பிரதமர். ஹல்லேலூயா. God's prophet, New Testament prophet. ஹல்லேலூயா. The New Testament prophet என்ன பண்ணார் என்றால் நமக்கு வேற பேரை கொடுத்துட்டார். ஹல்லேலூயா. நம்ம பெனோனியா இருந்தோம். நீங்க யாரு? நான் சிஎஸ்ஆர். நீங்க யாரு? நான் கத்தோலிக்கு. நீங்க யாரு? நான் ஏஜி. நீங்க யாரு? நான் மெத்தடிஸ்ட்.
மனுஷனால் உண்டாக்கப்பட்ட சாபம், தவறான உபதேசங்கள் இருக்கிறது, பசுத்தாவி இல்லை, மனுஷனுடைய ஆளுகை அங்கே இருக்கிறது, சாதன கொள்கைகள் அங்கே இருக்கிறது. இப்படியாக நம்ம பெரோனின்னு அழைக்கப்படுவோம், சர்ச்சஸ் என்று அழைக்கப்படுவோம், மெத்தடிஸ்ட், பேப்டிஸ்ட், இதோ கேத்தலிக் என்று அழைக்கப்பட்ட நம்ம தீர்க்கதரிசி என்ன சொல்றதுன்னா, யூ ஆர் தி பிரைட் ஆஃப் கிரைஸ்ட். நம்ம இன்னைக்கு ரீநேம் பண்ணியிருக்கிறோம். என்ன ரீநேம் பண்ணியிருக்கிறோம்? நம்ம இனிமேல் மெத்தடிஸ்ட் கிடையாது, பேப்டிஸ்ட் கிடையாது, பெந்தேகாஸ்ட் கிடையாது. ஹல்லேலூயா. நம்ம பெந்தேகாஸ்ட் கிடையாது. நம்ம பிரைட் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். நீங்க யாரு? நான் பிரைட் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். நான் கேட்டா என்ன சொல்றீங்க? நீங்க என்ன சொல்லணும்? நாங்க பிரைட் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். அது என்ன? எனக்கு ஒன்றும் புரியலையே. நீங்க பெந்தேகாஸ்ட்னா ஹல்லேலூயா ஹல்லேலூயா சொல்லுவாங்க, கொஞ்சம் சத்தம் போடுவாங்க, சிஎஸ்னா ஜூல்ஸ் எல்லாம் போட்டுட்டு அருமையா போய் சேர்ல உட்காந்துட்டு வந்துடுவாங்க. கத்தோலிக்கனா மாதா சிலை கும்பிடுவாங்க. அப்படின்னா ஜனங்களுக்கு தெரியும். பெந்தேகாஸ்ட்னா கூச்சல் போடுவாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். நம்ம அதெல்லாம் கிடையாது. நம்ம கூச்சல் எல்லாம் போடுறது இல்லை. நம்ம வெளிப்பாட பெற்றிருக்கோம். ஹல்லேலூயா. யூ ஆர் தி பிரைட் ஆஃப் கிரைஸ்ட். ஹல்லேலூயா. நம்ம உலகபரமான மக்கள் சிஎஸ்ல போய் உலகபரமாக ஜீவித்துக் கொண்டோம், எல்லா அதிகாரங்களையும் போட்டுக்கொண்டு உலகபரமாக ஆடம்பரமாக இருந்து கொண்டு இதை மனம் விரும்பாமலே அவங்க அழகாக சர்ச்சுக்கு போயிட்டு வருவாங்க, ரொம்ப டீசெண்டா போயிட்டு வருவாங்க. அவங்க அதை மாதிரி சேர்ந்தவங்க கிடையாது. அது மாதாவை கொண்டு ஜபமாலையும் ஊதுவத்தியும் நம்ம செய்யறது கிடையாது. we are bride of Jesus Christ. Hallelujah. வெளிப்பாட்டில கடிவுறோம். இயேசு கிறிஸ்துவின் வெளிப்பாடு நமக்கு வந்திருக்கிறது. Hallelujah. First scene அந்த செய்தியை சொல்லுகிறார். It only is to be revealed at the last day when this actual seal is broken. முத்திரைகள் திறக்கப்பட்ட பின்பு உண்மையாகவே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது அப்படி சொல்லி, I hope that the church truly understand you people. நீங்கள் உண்மையாகவே அறிந்து கொள்வதில் என்று நான் நம்புகிறேன். I am going to call you bride. என்ன சொல்லுகிறார்? I am going to call you bride. முத்திரைகள் திறக்கப்பட்ட பின்பு இன்னைக்கு நம்ம சர்ச்சஸ் சேர்ந்தா கிடையாது. We are not belong to any churches, but we are the bride. Hallelujah. எத்தனை பேருக்கு ஆண்டவர் நம்ம ரீநேம் பண்ணியிருக்கிறார்? தீர்க்கதரிசி நம்ம ரீநேம் பண்ணியிருக்கிறார். ஜேக்கப் ஒரு ப்ராஃபட், தன்னுடைய மகனுக்கு ரீநேம் பண்ணுகிறார். அம்மா பெனோனி. அம்மாலாம் எதுக்குன்னா சாமன சபையில குறிக்குது. ரோமன் கத்தோலிக்க நாங்க தாய் சபைன்னு சொல்றாங்க. பைபிள்ல மதர் ஆஃப் ஹேர்லஸ் போடுங்க. அவங்க நாங்க தாய் சபைன்னு சொல்றாங்க. தேசிகளுக்கெல்லாம் தாயின்னு பைபிள்ல எழுதி, அவங்களும் தங்களை தாய் சபைன்னு சொல்றாங்க. அவங்கெல்லாம் தாய். அந்த தாய் அவங்களுக்கு என்ன பேர் இருக்கிறா? நீ கத்தோலிக்கு, நீ புரோட்டஸ்டன்ட், நீ என்ன நீ பெந்தேகோஸ்ட் அப்படின்னு தாய் பேர் இருக்கிறா. ஆனா நம்ம ஃபாதர் இதோ ப்ராஃபட் என்ன பேர் இருக்கிறா? யூ ஆர் தி பிரைட் ஆஃப் ஜீசஸ். I am going to call you bride. Hallelujah. எவ்வளவு அருமையான ஒரு பேர். Hallelujah. We are queen of the king. Hallelujah. Benoni was the name of sorrow. ஆனா பெந்தேகோஸ்தா அவங்க கூச்சல் போடுவாங்க. சிஎஸ்ஐயா அவங்க ஏதோ கடமைக்கு ஆண்டவர் ஆராய்ச்சி வராங்க. கத்தோலிக்கா மாதா செலவழிப்படுவாங்க. எந்த மாதிரி இல்லை, இந்துசுக்கும் அவங்களுக்கு டிஃபரன்ஸே இல்லை. நம்ம சன் ஆஃப் சாரோ அல்ல. ஹல்லேலூயா. துக்கத்தின் மகன் அல்ல. ஹல்லேலூயா. a name of suffering and death. அது suffering death குறிக்கிறது. பெஞ்சமின் son of the right hand. Hallelujah. எத்தனை பேர் நம்ம அந்த பேரை பெற்றிருக்கோம்? I am the bride of Jesus Christ. Hallelujah. மணவாளனாகிய இயேசுவை நான் சந்திக்க போகிறேன். ஆமென். Named by a prophet. முத்திரைகள் திறக்கப்பட்ட பின்பு we have to be renamed, and this is a time of opening of the seal. இப்பொழுது முத்திரைகள் திறக்கப்பட்ட பின்பு நாம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்ம பிரைட் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் என்று அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென். அந்த பெஞ்சமினுக்கு ஒரு பேரலல் இருக்குது. கவனிச்சு பாருங்க. இயேசு கிறிஸ்து உலகத்தில் வாழும் பொழுது துக்கம் நிறைந்தவரும் பாடு நிறைந்தவரும் அசட்டை பண்ணப்பட்டவருமாய் இருந்தார். a man of sorrow-ஆய் இருந்தார். ஆனால் அவர் மரித்து உயிர்த்தெழுந்த பின்பு அவர் தேவனுடைய வலது பாசத்துக்கு உயர்த்தப்பட்டார். Hallelujah. அவர் son of the right hand. சேவான் பார்க்கும்போது அவர் தேவனுடைய வலது பாசத்தில் இருக்கிறதை நான் காண்கிறேன். தேவனுடைய அதிகாரத்தையும் வல்லமையும் உடையவராய் இருக்கிறார். Hallelujah. பெஞ்சமின் ஒரு ட்ரைபாக மாறினது. பெஞ்சமின்ல முதல் ராஜா சவுல் அங்கே கோத்திரத்திலே வந்தான். பெஞ்சமின் அந்த சந்ததியில் உள்ளவங்க அநேகர் இடதுகை பழக்கம் உடையவர்களாக இருந்தாங்க. பெரிய சோல்ஜர்ஸாக யுத்தத்தில் வல்லவர்களாக இருந்தார், பலசாலிகளாக இருந்தார்.
சவுலை பார்க்கும்பொழுது எல்லாரும் தோடு கீழே இருப்பாங்க. அவ்வளோ உயரமா இருந்தான், பெரிய பராக்கிரமசாலி. அவனை போல அழகான யாருமே கிடையாது. அவனுடைய பாடி ஸ்ட்ரக்சர் அப்படி இருந்தது. ஆண்டவர் இது ஒரு ஜாக்கெட் பெஞ்சமின் பேரிட்டான். ஹல்லேலூயா. இவனுடைய சந்ததியில ராஜாக்கள் தோன்றுவார்கள், இவனுடைய சந்ததியில பராக்கிரமசாலிகள் தோன்றுவார்கள். 12 கோத்திரத்துல ஒரு கோத்திரமாக இவன் மாறுவான். இதோ சவுலா, இந்த பவுல் பெஞ்சமின் கோத்திரத்தை சேர்ந்தது. அவன் பெஞ்சமின் கோத்திரத்துக்கு எவ்வளவு பிளஸிங் இருக்கிறது. அவன் சன் ஆஃப் சாரோ என்று அழைக்கப்பட்டவனை இதோ என்றால் அங்கே சன் ஆஃப் ரைட் ஹேண்டாக மாறிட்டார். இயேசு கிறிஸ்து சன் ஆஃப் மேன் ஆஃப் சாரோ என்று அழைக்கப்பட்டார். நம்முடைய பாடுகளையும் நம்முடைய துக்கங்களையும் சுமந்தார். ஹல்லேலூயா. உயிர்த்தெழுந்து தேவனுடைய வலது பாசத்தில் வீற்றிருக்கிறார். ரைட் ஹேண்ட் மேனாக மாறி இருக்கிறார். ஹல்லேலூயா. நமக்காக அதை செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. ராமாவிலே என்ன செய்தார்? ராகேல் மரித்து ஆதியாகமம் 15:19 வாசிக்கலாம். ராகேல் மரித்து பெத்லகேம் என்னும் எப்ராத்தா ஊருக்கு போகிற வழியிலே அடக்கம் பண்ணப்பட்டார். இது ராகேல் மரித்து எப்ராத்தா எனப்பட்ட பெத்லகேம் அடக்கம் பண்ணப்பட்டார். அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். அவர் கல்லறையின் மேல் யாக்கோபு ஒரு தூணை நிறுத்தினான். அதுவே இந்நாளைக்கும் இருக்கிற ராகேலுடைய கல்லறையின் தூண். ராகேல் தன் பிள்ளைகளுக்காக அழுது அவைகள் இல்லாதபடியாக ஆறுதல் அடையாது இருக்கிறாள் என்று மத்தேயு 2:17-18 வாசிக்கும். எரேமியா தீர்க்கதரிசி 31 வசனத்திலே ராமாவிலே கூக்குரல் கேட்கப்பட்டது. ராகேல் தன் பிள்ளைகளுக்காக அழுது அவைகள் இல்லாதபடியால் அவள் ஆறுதல் அடையாது இருக்கிறார். எரேமியா தீர்க்கதரிசி அந்த இடத்தை மென்ஷன் பண்ணுகிறார். ராகேல் எங்கே பெஞ்சமினை பெற்றாலும் அந்த இடத்துல ராகேல் அழுதாள். ராகேல் மரித்து எத்தனையோ நூற்றுக்கணக்கான வருஷம் ஆகிவிட்டது. எரேமியா சொல்லும் பொழுது அவள் நூற்றுக்கணக்கான வருஷம். ராகேல் செத்து போயிட்டாள். அவள் எப்படி திருப்பி எழுப்பி அழுவா? இது ஒரு ஃபால்ஸ் ப்ராஃபட் என்று எரேமியா சொல்லியிருக்கிறான். ஆனா எரேமியா வருங்காலத்தை பற்றி உரைக்கிறார். பெத்லகேமிலே 2 வயசுக்குட்பட்ட குழந்தையை ஏதாவது கொல்லும் பொழுது இப்பொழுது தாய்மார்கள் அழுகிறார்கள். தன்னுடைய பிள்ளைகள் கொல்லப்பட்டது அழுகிறார்கள். ராகேல் அழுதாள், தன் பிள்ளைகள் இல்லாதபடியால் அழுதாள். அன்றைக்கு பரிசவேதனைப்பட்டு அழுதாள். இப்பொழுது பிள்ளைகள் இல்லாதபடியால் அழுகிறாள். ராகேல் அல்ல, ராகேலுடைய பிள்ளைகள் குமாரத்திகள் அழுகிறார்கள். ஹல்லேலூயா. Figure of speech, prophetic figure of speech. ஆக தீர்க்க தரிசன முறையில் அது எழுதப்பட்டிருக்கிறது. எல்லாம் அந்த அவருடைய டெத்துக்கு அது சம்பந்தப்பட்டிருக்கு. இவ்விதமாக தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டது என்று நாம் அறிந்திருக்கிறோம். Rachel was weeping for her children. Jeremiah was a false prophet என்று நாம் சொல்லியிருக்கிறபடி Rachel comes and cries for her dead children. தன்னுடைய செத்து போன பிள்ளைகளுக்காக அழுகிறார் என்று சொல்லும் பொழுது it is a prophetic figure of speech. God prophetically calls them daughters of Rachel. இது ராகேலின் குமாரத்திகள். தன்னுடைய பிள்ளைகளை ஏதாவது வெட்டி போட்டு விட்டான். ஆனால் அவள் அழுது அன்னைக்கு பிரசவப்பட்டு அழுது போல இப்பொழுது பிள்ளைகள் அழுகிறார்கள். Son of sorrow, right hand man ஆண்டவர் மாற்றினார். Hallelujah. It is a time we act like that we should be. What we are. நாம் இப்பொழுது எப்படி நடக்க வேண்டும்? நம்ம பெனோனி அல்ல, நம்ம பெஞ்சமினா இருக்கிறோம். The word of God can be called as bride. நம்ம அந்த bride என்று அழைக்கிறோம். சோதனை கிறிஸ்தவரை போல நம்ம bride ஆயிருக்கோம். அடுத்தபடியாக 3வது பாயிண்ட், நேரம் இல்லை, நேரம் நிறைய ஆயிடுச்சு போகுது. 22 வசனத்தை வாசிக்கலாம். இஸ்ரவேல் அந்த தேசத்தில் தங்கி குடியிருக்கும் போது ரூபன் போய் தன் தகப்பனுடைய மறுமனையாட்டியாகிய பில்காளோட சாயமித்தான். அதை இஸ்ரவேல் கேள்விப்பட்டான். இது என்றால் யாக்கோபு அந்த தேசத்திலே குடியிருக்கும் பொழுது ரூபன் went and lay with Bilhah, his father's concubine, and he stayed here. Now the sons of Jacob were 12. என்ன எழுதப்பட்டிருந்தால் ரூபனுடைய தகாத ஒரு இன்செஸ்ட் ஆண்டவர் சொல்கிறார். தகாத ரூபன் ஒரு 12 பிள்ளைகள் ஒரு பிள்ளை தான், மூத்த குமாரன், லேயாவுடைய மூத்த குமாரன், eldest son of Jacob, eldest son of லேயா. இவன் என்ன செய்யறாங்க? சாத்தான் இப்பொழுது என்ன செய்யறாங்க? இது ரூபன் அல்ல, ரூபனுக்குள் சாத்தான் புகுந்து விட்டான். சர்ப்பத்துக்குள் எப்படி சாத்தான் புகுந்தானோ அதே போல ரூபனுக்குள் இதோ பிசாசு புகுந்து விட்டான். இந்த சந்தோஷம் இருக்கிறது. இப்பதான் பெத்தேல்ல இருந்து சந்தோஷத்தோடு ஆவிக்குரிய எழுப்புதல் ஏற்பட்டது. ஆனால் சாத்தான் என்ன செய்தான்? இவ்விதமான ஒரு சோதனையை கொண்டு வரும். இது அஞ்ஞானிகளுக்குள்ளும் சொல்லப்படாத காரியம்.
பரிசுத்த பவுல் 5 என்ன சொல்றார்? உங்களுக்கு ஒருவன் தன்னுடைய ஸ்டெப்மதர் வைத்திருக்கிறான். அஞ்ஞானிகளுக்கு சொல்லப்படாத பாவம். கிரேக்கர்கள் கூட அப்படி செய்யல, ரோமர்கள் கூட அப்படி செய்யல, பாபிலோனியர்கள் கூட அப்படி செய்யல. ஆனால் நீங்க கர்த்தருடைய பிள்ளைகளாக இருந்து உங்களுக்குள்ள அதிகமான பாவம் இருக்கும்போது அதனை நீங்க சபையை விட்டு புறப்பாக்க வேண்டும் அல்லவா என்று சொல்லுங்க. அஞ்ஞானிகளுக்கும் சொல்லப்படாத, அதே மாதிரி அஞ்ஞானிகளுக்கும் சொல்லப்படாத பாவத்தை இந்த ரூபன் செய்ததாக அந்த வசனம் சொல்லுகிறது. யாக்கோபு அதை கேள்விப்பட்டான் என்று சொல்லப்பட்டது. பாருங்க, இப்படி சந்தோஷப்பட ஆவியில சந்தோஷமா இருக்கும் பொழுது இவ்விதமான ஒரு காரியம் வேதனை அந்த சந்தோஷத்தை கெடுக்க பார்க்க ஒரு சர்ச்சை ஆவியில முன்னேறி போகும் பொழுது சான்ஸ் அப்படி யாருக்குள்ள புகுந்து தேவையில்லாத காரியத்தை செய்யும் பொழுது தகாத உறவு இன்செஸ்ட் அங்க வரும் பொழுது எல்லாருக்குமே அது வேதனை தான். அதனால நம்ம சந்தோஷத்தை எடுத்துக்கொள்ள முடியும், நம்முடைய பிரயாணத்தை ஸ்டாப் பண்ண முடியும். ரோமர்களுக்கும் கிரேக்கர்களுக்கும் பாபிலோனியர்களுக்கும் கூட இது விதமான பாவத்தை செய்யல. அவங்க பார்த்து என்ன சொல்லுவாங்க? அதனால தேவனுடைய நாமம் எப்படி தூசிக்கப்படும்? ரூபன் சிந்திக்கல. Satan tried to deceive. He tries to bring grace of God. The election of God has no effect. இங்க தேவன் தெரிந்து கொள்ளப்படும் சொல்றாங்க, இங்க தேவனுடைய கிருபையை பெற்றுக்கொண்டு சொல்றாங்க. அது என்ன பிரயோஜனம்? இந்த மாதிரி இவங்களுக்குள்ள சாதாரண விதமாக குற்றப்படுத்த வேண்டியது. தேவனுடைய கிருபையும் அவருடைய தெரிந்து கொள்வதையும் அவமாக்கும்படியாக, அதனால எந்த வேலையும் கிடையாது. இங்க இவங்களுக்குள்ள இந்த விதமான தவறு இருக்கிறது என்று காத்தான் குறை சொல்லுகிற அளவுக்கு இதை என்ன செய்தாங்க? விதமான காரியம் நடந்தது. ஜேக்கப் ரொம்ப டிஸ்கரேஜ் பண்ணிடுது. அதே போலதான் ஊழியத்துல நம்ம ரிதெல்லாம் போயிட்டு இருக்கும்போது சில நபருக்குள்ள பிசாசு புகுந்து நம்ம அப்படியே டிஸ்கரேஜ் பண்ண வச்சு, ஆனாலும் நம்முடைய பிரயாணம் ஸ்டாப் ஆகும். எத்தனை விசுவாசிக்கிறோம்? அது எந்த காரியத்தையும் பிசாசு ஸ்டாப் பண்ண முடியாது. அதனால நம்முடைய தெரிந்து கொள்வது அவமா போச்சா? தேவன் நமக்கு கொடுத்த கிருபை அவமா போச்சா? இல்லை, அதை ஒன்றும் செய்ய முடியாது. நம்முடைய பிரயாணத்தை ஸ்லோ பண்ண செய்யலாம் சார். நம்முடைய பிரயாணத்தை நம்ம அதரியப்படுத்தலாம், சோர்வடைய செய்யலாம். மேற்கொண்டு அவன் நம்முடைய எந்த விதத்திலும் ஸ்டாப் பண்ண முடியாது. எத்தனை விசுவாசம்? இதே மாதிரி காரியத்தை பைபிள்ல தொடர்ந்து வாசிக்கும். அப்சலோமை குறித்து வாசிக்கும் பொழுது அகித்தோப்பேல் என்ன சொல்லுகிறான்? நீர் இதே தவறு செய்யும், ரூபன் செய்த அதே தவறு செய்யும். உங்களுடைய தாத்தனாவுடைய கான்குபைன்ஸோடு கூட நீர் பிரவேசிக்க வேண்டும். உப்பரிகையிலே ஒரு கொட்டகை போட்டு நீ எல்லாம் பார்க்கும்படியாக செய்ய வேண்டும். பாருங்க, சேம் டைப் ஆஃப் சின், லோயஸ்ட் கிரேட் ஆஃப் சின் இருக்கிறதுல மிக மோசமான பாவம். அதை செய்யும்படியாக சொல்கிறார். ஏனென்றால் தகப்பனுடைய அந்த ஸ்டெப் மெத்தரை அவன் எடுத்துக் கொள்ளும் பொழுது தகப்பனுடைய அத்தாரிட்டி அவன் எடுத்துக் கொள்கிறான்னு அர்த்தம். ரிபெல்லியன் அகைன்ஸ்ட் ஃபாதர், ஃபாதர்ஸ் அத்தாரிட்டி, தகப்பனாருடைய அதிகாரத்தை கைப்பற்றுவது, தகப்பனாருக்கு விரோதமாக செயல்படுவது, அவன் மேல் ஆதிக்கம் செலுத்துவதற்காக இவ்விதமாக அகித்தோப்பேல் சொன்னான். அகித்தோப்பேல் 4 கொண்டு சென்றான். அப்சலோம் கர்வாலி மரத்திலே தொங்கினான். ரூபனுக்கு என்ன தண்டனை கிடைச்சது? சேசரபுத்திர பாரத்தை இழந்து போனான். யோசேப்புக்கு 2 கோத்திரம் கிடைச்சிருச்சு, 2 மடங்கு ஆசீர்வாதம். எப்ராஹிம், மனாசே. இவன் ரூபன் சேசரபுத்திர பாரத்தை இழந்து போனான், ராஜாங்கத்தை இழந்து போனான். அவன் சந்ததியில தான் ராஜா வர வேண்டும். ஆசாரியத்துவத்தை இழந்து போனான், எல்லாத்தையும் இழந்து போனான். அவனுடைய பாவத்தை கர்த்தர் மன்னித்தால் அவன் ட்ரைபா இருந்தான், அவன் ஒரு கோத்திரமாக இருந்தான். அவன் இந்த பிளஸிங்கெல்லாம் இழந்து போனான். அவனுடைய கீழத்தக்கதாக ஆண்டவர் அவனுக்கு பலன் அளிப்பார். எத்தனை விசுவாசிகள்? மோசம் போகாதீர்கள், தேவன் தன்னை பரியாசம் பண்ண போட்டார். ரூபனுக்கு என்ன லாஸ்? அவன் 2 கோத்திரமா மாறிடும். இஸ்ரவேலிலே 2 ட்ரைப்ஸ் ஆகும். ஜோசப்புக்காக அந்த ருத்ரஸ்ரீகாரம் போயிட்டு அப்சலோம் என்ன செய்தான் என்றால் அதே தவிர அதே இன்செஸ்ட் செஞ்சான். தவறான ஒரு ஐக்கியம், அது நியாயமான ஐக்கியம் அல்ல, அது முறையானது அல்ல, முறைக்கு அப்பாற்பட்டது. முறைக்கு அப்பாற்பட்டது தெரிந்தும் அதை செய்வது இஸ் ரிபெல்லியன், ரிபெல்லிங் அகைன்ஸ்ட் தி ஃபாதர். விதமாய் செய்யும் பொழுது அப்சலோமின் முடிவு என்ன? அதோனிஜா விதமாக தான் செய்கிறான்.
1 ராஜாக்கள் 2:13-24 வரை வாசிக்க நமக்கு நேரம் இல்லை. அவன் என்ன சொல்லுகிறான் என்றால், நான் அந்த அபிஷாகை தானம் செய்ய வேண்டும் என்று கேட்கிறார். 21 வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் 2:21. அப்பொழுது அவன் சூனேம் ஊராளாகிய அபிஷாகை உடைய சகோதரனாகிய அதோனியாவுக்கு விவாகம் பண்ணி கொடுக்க வேண்டும் என்றாள். 1 Kings chapter 2 verse 21. And she said that Abishag the Sunamite be given to Adonijah thy brother to wife. அப்பொழுது சாலமோன் என்ன சொல்றார்? அடுத்த வசனம் வாசிங்க. ராஜாவாகிய சாலமோன் தன் தாயாருக்கு பிரதியுத்தரமாக, நீ சூனேம் ஊராளாகிய அபிஷாகை அதோனியாவுக்கு கேட்பானே, அப்படியானால் ராஜபாரத்தையும் அவனுக்கு கேளும். அவன் எனக்கு மூத்த சகோதரன், அவனுக்கு ஆசாரியனாகிய அபியத்தாருக்கும் செருயாவின் குமாரன் யோவாவுக்குமே அதை கேளும். இதோ சாலமோனுடைய தாயார் வந்து கேட்கிறான், அதோனியா விதமா கேட்கிறான், உங்களுடைய சகோதரன் கேட்கிறார், அந்த அபிஷாகை தானம் பண்ணணும் கேட்கிறார். நான் சொன்னதை நீ செய்யணும், நீ சொன்னதை நான் எதுவும் மறுக்கிறது இல்லை. நான் என்ன கேட்கிறா, அபிஷாக அதோனியாவுக்கு மேரேஜ் பண்ணணும் அப்படின்னு கேட்கும்போது உடனே சாலமோன் டக்குன்னு சொல்லுவான், அப்படின்னா ராஜபாரத்தையே அவனுக்கு கேட்க வேண்டியதானே, ராஜபாரத்தை அவனுக்கு கொடுத்துருப்பா அப்படின்னு நீ சொல்ல வேண்டியதானே. பார்த்தீங்களா, சாலமோனுக்கு இருந்த ஞானம் பஸ்ஸே பழக்கம் இல்லை. அவன் பலவீன பாட்டம், அறிவு ரொம்ப ஜாஸ்தி இல்லை. சாலமோன் ஞானத்தை ஆண்டவர் கொடுத்துருந்தார். அவன் தகப்பனுடைய ஸ்டெப் மெத்தட் அவன் எடுத்து கொடுக்கும் பொழுது தகப்பனுடைய அதாரிட்டியை கிளைம் பண்ண மாதிரி அர்த்தம், ரூலர்ஷிப்பை கிளைம் பண்ண மாதிரி அர்த்தம். அவன் ராஜபாரத்தை கேட்க வேண்டியதானே, அதை யோவாவுக்கு அபித்தாருக்கு நீர் கேட்க வேண்டியதானே. இப்பொழுது அவனை நான் இவரால் அவனுடைய தவறை மன்னிச்சிருந்தேன். அவன் ராஜாவுக்கு விரோதமாக கலகம் பண்ணி தான் ராஜாவான எக்காலம் ஊதுனான். இனிமேல் அவன் பாவம் மன்னிக்கப்படாது. இதோ பெனாயால சொன்னான், மேல விழுந்தான், அவனுக்கு தண்டனை கொடுக்கப்படும். அவன் கேட்ட காரியம் தவறான காரியம். இஸ் இன்சஸ்ட் தவறான நீங்க கவனிக்கும் பொழுது தாவீது ரொம்ப ஓல்ட் ஆயிடுச்சா, இவனுக்கு ஒண்ணுமே தெரியல. அவன் பாடியில் எந்த ஸ்ட்ரென்த்தும் கிடையாது. அவன் அதுதான் மரண தருவாயில் இருக்கும் பொழுது அந்த ஜனங்கள் என்ன நினைச்சாங்கன்னா, தாவீதுக்கு உடம்புக்கு சூடு ஏற்படும், அவனை கவனிக்கணும்னு சொல்லி என்ன பண்ணாங்களாம், அந்த தேசத்திலே அழகான பெண்ணை பார்த்தாங்களாம். யங் கேர்ள், ரொம்ப பியூட்டிஃபுல் ஹேர். அந்த பெட்டி கேர்ளை பார்த்து தாவீதுக்கு கவனிப்பதற்காக அவனுக்கு இதோ அவனுக்கு ஆதரவாக இருக்கத்தக்கதாக அந்த பெண்ணை தெரிந்து கொண்டு அவன் கொண்டார்கள். அவன் தான் தாவீதுடைய கடைசி காலத்துல தாவீதோடு வாழ்ந்த பெண். தாவீது அவளை அறியவில்லை, ஆனாலும் அவள் அவனோடு கூட வாழ்ந்தாள், கடைசி நேரத்தில் வாழ்ந்தாள். இட்ஸ் a beautiful girl, young girl. இப்பொழுது அதோனியாவுக்கு அது மேல ஆசை. தாவீது மரித்து போய்விட்டான். அவள் அழகான ஒரு பெண்ணா இருக்கிறார், எங்கடா இருக்கிறார், அவளை நான் பாவம் பண்ணிதான் நலமா இருக்கும் சொல்லும் பொழுது இட்ஸ் an incest, ரூபன் செய்த பாவம். அவனால என்ன சொல்றான், அவன் கொலை செய்யப்பட மரணத்துக்கு அவன் பாத்திரனா இருக்கிறான். பஸ்ஸேபாளுக்கு அது தெரியல, ஆனா சோலமோன் தெரியுது. அப்படி செய்தால் தகப்பனுடைய தகப்பனுக்கு விரோதமா ரிபெலியன் பண்றது, தகப்பனுடைய அத்தாரிட்டி அவனுடைய ரூலர்ஷிப்பை அவன் எடுத்துக் கொள்வதற்கு அடையாளமாக இருக்கிறது. அவரை தகப்பனை அவமரியாதை செய்வது இதோ அமிதமான ஒரு பாவமாயிருந்தாங்க. மரண தண்டனைக்கு அவன் பாத்திரனாக இருக்கிறார்களே. படைத்தவன் கொண்டு போட்டான் என்று பின்னால் வசனத்தை வாசிக்கிறோம். அதே போல அது எதுக்கு அடையாளமாக இருக்கிறது? சாத்தான் இந்த கடைசி கால மனவாட்டி மேல ஆசை வச்சிருக்கிறோம். நீங்க தான் இயேசு கிறிஸ்துவோடு வாழ்கிற கடைசி கால மனவாட்டி. ஏழு சபை மனவாட்டிகள் இருந்தாங்க. ஒரு காலத்துக்கு ஒரு மனவாட்டி வந்தாள். நம்ம என்ஜாய் பிரைட். ஹல்லேலூயா. You are Abishag. Hallelujah. Beautiful young. Hallelujah. நாம அழகான ஒரு மனவாட்டி, கடைசி கால மனவாட்டி, பரிபூர்ணமான வார்த்தையில இருக்கிறார். அவன் சாத்தான் இவளை கெடுக்கணும்னு நினைக்கிறான். யாரால கெடுத்தது போல இதோ ரூபனுக்குள்ள புகுந்து அந்த காரியத்தை செய்தான். அந்த குடும்பத்துல ஒரு அவமானத்தை ஏற்படுத்த வேண்டும். அந்த ஃபேமிலி அந்த ரிவைவலை நம்ம ஸ்டாப் பண்ணணும்னு நினைச்சான். அவங்களுடைய ஸ்பிரிச்சுவல் அட்வான்ஸ்மெண்ட்டை நம்ம ஸ்டாப் பண்ணணும்னு நினைச்சான். இதோ அதோனியா விதமா நினைச்சான். இன்னைக்கு சாத்தான் இந்த கடைசி கால மனவாட்டியை வஞ்சிக்கலாம் என்று நினைக்கிறான். அப்படியானால் கிரைஸ்ட் மேல நம்ம அதிகாரம் செலுத்தலாம். இந்த என்ஜாய் பிரைட நம்ம எடுத்துக்கொண்டால் கிரைஸ்டுடைய அத்தாரிட்டி நம்ம எடுத்துக்கொள்ளலாம் என்று சொல்லி சாத்தான் அதிகமாக இருக்கும் பொழுது சோலமன் விடல. ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய சோலமன் கர்த்தராகிய இயேசு
அவன் நிச்சயமாக சாத்தானை அனுமதிக்க மாட்டான். The second aim will not be decent. இந்த அபிசாம் வஞ்சிக்கப்பட மாட்டான். இந்த அபிசாக்கை அதோனிஜா எடுத்துக்கொள்ள முடியாது, தொடக்கூட முடியாது. அல்லேலூயா. கர்த்தர் நம்மை அப்படி கற்புள்ள கனியாக வைத்திருக்கிறார். நம்ம கிறிஸ்துவுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறோம். அதோனிஜாவுக்கு நம்ம சொந்தம் அல்ல, சாத்தானுக்கு நம்ம சொந்தம் அல்ல. We are Christ bride. Hallelujah. அடுத்தபடியாக ஜாக்கப் இப்பொழுது அவன் அந்த தகப்பன் இடத்துக்கு போகிறான். ஆதியாகமம் 35:27 வாசித்து முடிச்சிடலாம். பின்பு யாக்கோபு அர்பாவின் ஊராகிய மம்ரேக்கு தன் தகப்பனாகிய ஈசாக்கிடத்தில் வந்தான். அது ஆபிரகாமும் ஈசாக்கும் தங்கியிருந்த எபிரோன் என்னும் ஊர். இதோ இப்பொழுது எபிரோனுக்கு வருகிறான். பெத்லகேமிலே எப்ராத்தா எனப்பட்ட பெத்லகேமிலே ராகேல் மரித்து போனாள். அங்கே இன்சர்ட் சாத்தான் வந்து அதிகாரம் செலுத்த பார்க்கும்போது அவன் எந்த காலத்தையும் ஸ்டாப் பண்ண, அவனுடைய பிரயாணம் ஸ்டாப் ஆகல. ஹல்லேலூயா. அவனுடைய பிரயாணம் எங்க ஸ்டாப் பண்ணணும்? ஃபாதர்ஸ் ஹவுஸ். ஹல்லேலூயா. நம்ம எங்க போறோம்? you are going towards father house. எதனால சொல்றேன்? என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலம். in my father's house there are many mansions. ஹல்லேலூயா. என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படிலாம் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணினேன். we are going to father's house. ஹல்லேலூயா. இப்பொழுது பிதாவின் வீட்டுக்கு அவன் போகிறான். ஆண்டவர் லேயாளை எடுத்தாங்க, ராகேலை எடுத்துக்கொண்டார். ஏன் ராகேலை ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால எடுத்துக்கொண்டிருக்க கூடாது? அப்பொழுது அவள் கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்க. ஆனா இப்பொழுது அவள் ராகேல் அவர் எடுத்துக்கொள்கிறார் என்றால் ராகேல் கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து விட்டார். ஹல்லேலூயா. இப்பொழுது பரராஜ்யத்துக்கு தகுதி ஆயிட்டார். முன்னால தகுதி இல்லை, ராஜ்யத்துக்கு தகுதி இல்லை, முதலாமிக்கு தகுதி இல்லை. ஆனால் அவள் தகுதிப்படும் வரைக்கும் காத்திருந்தார். அவள் தகுதியான பிறகு பெத்தேலில ட்ரூ வர்ஷிப் பண்ண போட்டு விக்கிரகங்களெல்லாம் ஒப்பு கொடுத்தப்படுது. அவருடைய வேலை கர்த்தர் எடுத்துக்கொண்டார். ஹல்லேலூயா. அவனுடைய பெலாவட் வைஃப் அவன் நடந்து போயிட்டான். ஆனாலும் சோர்ந்து போகல. இதோ ரூபன் மூலமாக இவ்விதமான ஒரு போராட்டம் வந்தது. ஆனாலும் அவன் அதிகப்படவில்லை, டிஸ்கரேஜ்மெண்ட் ஆகல. தொடர்ந்து தன்னுடைய பிரயாணத்தை ஃபாதர்ஸ் ஹவுஸ் நோக்கி போகிறான். ஹல்லேலூயா. நம்ம பிதாவின் வீட்டை நோக்கி போகிறோம். ஹல்லேலூயா. இப்பொழுது என்றால் நம்ம பைபிள்ல வாசிக்கும் பொழுது அதுல என்ன சொல்லி இருக்குது என்றால் அவன் அவங்க அப்பாவை மறிச்சு போன தாத்தார் மறித்து போன தொடர்ந்து கசத்துல வாசிக்கிறான். ஈசாக்கு விருத்தாபியமும் பூரண ஆயுசுள்ளவனுமாகி 180 வருஷம் ஜீவித்திருந்து 180 வருஷம் ஜீவித்தான். ஈசாக்கு 180 வருஷம், யாக்கோபு 147 வருஷம், ஆபிரகாம் 175 வருஷம். எல்லாரை விட அதிகமா ஜீவிச்சது இந்த யாக்கோபு ஈசாக்கு தான். 180 வருஷம் ஜீவித்து 29 வருஷத்துக்கு வாசிக்கலாம். பிராணன் போய் மரித்து தன் ஜனத்தாரோடு சேர்க்கப்பட்டான். Isaac gave up the host and died and was gathered unto his people. இதனால் died, முதல்ல gave up the host, அவன் ஆவியை விட்டான், இரண்டாவது மரித்தான், பின்பு gathered unto his people, தன்னுடைய ஜனத்தாரோடு சேர்க்கப்பட்டான். ஆமென். மாற்றத்துக்கு சிறுபாதை நேடி அவனுக்கு 180 வயசு. நம்ம என்ன நிறைய பைபிள் வாசிச்சோன்னே இப்போ அவன் செத்துட்டான், செத்தோடனே சாப்பிட்டு தான் இவன் போன மாதிரி நமக்கு தெரியும். இல்லை, அவன் உயிரோடு இருக்கும் பொழுதே போயிட்டான். ஹல்லேலூயா. பைபிளுக்கு குரோனாலஜிக்கல் ஆர்டர் நம்ம பார்க்கும் பொழுது 12 வருஷம் அப்பா கூட இருந்திருக்கான். அவன் வயசை கணக்கு பண்ணி பார்த்தா 12 வருஷம் அப்பா கூட இருந்திருக்கான். அதுக்கு பிறகு தான் ஈசாக்கு மறிச்சிருக்கான். அதுக்கு பிறகு என்ன சொல்றாங்க, ஏசா 2 பேரும் சேர்ந்து அடக்கம் பண்ணியிருக்கிறாங்க. 12 வருஷம் தாப்பனாரோடு கூட இருந்திருக்கான். அப்பொழுது ஈசாக்கு யாக்கோபு தான் இப்பொழுது அவன் எப்படி மாறிட்டான்? இஸ்ரவேலா இருந்திருக்கிறான். ஹல்லேலூயா. யாக்கோபு அல்ல, இஸ்ரவேல். தன் மகன் வந்தது எவ்வளவு பெரிய சந்தோஷம். ஹல்லேலூயா. இளைய குமாரன் வந்தது, இது தாப்பனாருக்கு எவ்வளவு சந்தோஷம். ரெபேக்காள் பார்க்கல, ரெபேக்காள் அதுக்குள்ள பறிச்சு தான் நேசித்த மகனை பார்க்க முடியும். அதுக்குள்ள அவன் மறித்து போனான். இப்பொழுது ஆஃப்டர் 30 இயர்ஸ்க்கு பின்பு அவன் தாப்பனாரை சந்திக்கும். தாப்பனார் உயிரோடு இருக்கிறார். தாப்பனார் 12 வருஷம் உயிரோடு இருக்கும். கணக்கு போட்டு பார்த்தாரு. கணக்கு போட்டு நேரம் இல்லை, உனக்கு கணக்கு போட்டு காமிக்க முடியும். அவன் 12 வருஷமா உயிரோடு இருந்தார். தாப்பனாரோடு கூட இருந்தான். பின்பு என்ன சென்றால் ஆண்டவர் அந்த ஹோஸ்ட் அவனுக்குள்ள ஆவி இருக்குது. அந்த ஹோஸ்ட் டிபார்ட்டட். அந்த சோல்
ஆண்டவர் இவ்வளவு நாள் அந்த சோலை பாடி கூட வச்சிருக்காரு. இப்பொழுது அந்த சோலை அவர் எடுத்துக்கொண்டார். ஹல்லேலூயா. அது அப்படியே கண்ட்ரோல்ல இல்லை. நம்ம சோல் நம்ம கண்ட்ரோல்ல இல்லை, அது அவர் கையில இருக்கு. ஹல்லேலூயா. நம்முடைய ஆவி நம்ம கையில இல்லை, அவர் கையில இருக்கு. அவர் கையில் விஷயம் கொடுத்துருக்கிறாரு. இன்னும் கொஞ்சம் காலம் இருக்கு, நம்மளை சாப்பிடுக்கணும். ஒன்றும் முடியாதுப்பா, ஆண்டவர் எவ்வளவு பெர்மிஷன் கொடுக்குறாரு, அதை யாருமே செய்ய முடியாது. ஹல்லேலூயா. அவருடைய வேலை பட்சத்தில் ஒன்றும் செய்ய முடியாது. அவர்கிட்ட இவருக்கு 180 வருஷம் பெர்மிஷன் கொடுத்துருக்கிறார். 180 வருஷம் சோல் அங்கே இருக்குது. இப்பொழுது அந்த சோல் ஆண்டவர்கிட்ட டிபார்ட் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. முதல்ல அவருடைய ஆவி பிரிந்தது, இரண்டாவது மரித்தான், மூணாவது gathered unto his people, நம்முடைய ஜனத்தாரோடு சேர்க்கப்பட்டார். ஹல்லேலூயா. நம்முடைய ஜனத்தார் யாரு? நம்ம சொந்தக்காரங்களா? நம்ம அப்பா கூட பிறந்தாங்க, அம்மா கூட பிறந்தாங்களா? இல்ல, கர்த்தருடைய பிள்ளைகள். ஹல்லேலூயா. நீங்க தான் என்னுடைய இனத்தார். எங்க சொந்தக்காரங்க இருக்கிறாங்க, எங்க ஜாதி ஜனங்கள்ல இருக்கிறாங்க. இது அவங்க என்னுடைய இனத்தார் கிடையாது. மை பீப்புள் வந்து பிலீவர்ஸ். ஹல்லேலூயா. இந்த பிலீவர்ஸ் தான் நம்முடைய ஜனம். எங்க குடும்பத்துல சேர்ந்தவங்க எழுதுவாங்க, நீ வந்து எங்களெல்லாம் அதிகமா கூட மாட்டேங்க, உனக்கு சர்ச்சை இருக்கு, உனக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க, அதனால நாங்க எங்களுடைய உதவிலாம் உனக்கு தேவைப்படல. உண்மையில அவங்க சொல்றது ரைட்டு தான். எனக்கு இங்க ஒரு கூட்டம் இருக்கு, அதனால எனக்கு மட்டும் இல்லை, உங்களுக்கு இங்க ஒரு கூட்டம் இருக்கு. ஹல்லேலூயா. இங்க எல்லாருக்குமே கூட்டம் இருக்கு. நீங்க கிளம்பல நம்ம எல்லாம் அங்க சேர்ந்தோமே, ஜனத்தாலெல்லாம் சேர்க்கப்பட்டோம். ஹல்லேலூயா. நல்லது கெட்டது மறுபடியும் சேர்க்கப்பட்டோம். கத்தருடைய பின்னாடி போறவன் என்ன நினைப்பான்? பாசல் தேவையில்லை, அவங்க வந்து சபையாரும் தேவையில்லை, நம்ம பாவத்துல போகலாம், சந்தோஷம் உலக சந்தோஷத்துல மாம்சத்துல போகலாம் நினைப்பான். கொஞ்ச நாளைக்கு ஆண்டவர் வந்து உனக்கு பாசலும் தேவை, உனக்கு சபையாரும் தேவை, அவங்க முகத்திலையும் நீ முடிக்கணும்னு ஆண்டவர் வைக்கிறார். என்ன செய்ய முடியும்? பின்னாடி போறவனுக்கு புத்தி ரொம்ப ஷார்ட்டா இருக்கு. கத்தரை விட்டு பின்னாடி போனவங்க என்னைக்காவது ஒரு நாள் சந்திக்கிறது. நமக்கு சர்ச்சை தேவையில்லை, நமக்கு பாச தேவையில்லை, நியாயத்தினால கூட சந்திக்க வேண்டியது. அதனால பாருங்க, இப்பொழுது ரெபேக்கா மரித்து போய்விட்டா, அம்மாவை பார்க்கல, இப்பொழுது அப்பாவை பார்த்து 18 வருஷம் அப்பா கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹீப்ரோன் வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்பாவை பத்தி ஏதாவது எழுதியிருக்கிறதா? அதை மட்டும் சொல்லி நான் நினைச்சிருக்கேன். நேரம் ஆயிடுச்சு, சீக்கிரம் முடிக்கலாம்னு நினைச்சேன், நேரம் ஆயிடுச்சு. ரொம்ப எலாபரேட்டா பேச முடியல. நம்ம இங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா, இந்த ஜாக்கபை பத்தி ஏதாவது சொல்லி இருக்கிறார். ரெபேக்கால விவாதம் பண்ணினா 24 அதிகாரத்துல எழுதியிருக்கிறார். அது வரைக்கும் ஒண்ணுமே சொல்லல, ஆனா ரொம்ப வருஷம் உயிரோடு இருக்கிறார். அதே போல யாக்கோபு இருக்கு சொல்ல ஆபிரகாமும் உயிரோடு இருக்கிறான். ஆபிரகாமும் அந்த கூடாரத்துல தான் இருக்கிறான். யாக்கோபு போய் ஆபிரகாம் போய் எல்லாத்தையும் கேட்கிறான், மெல்கிசேதேக்கை எப்படி பாத்தீங்க, கர்த்தர் எப்படி உங்களுக்கு உங்க சரீரத்தை எங்க மாத்துறாரு, எல்லாத்தையும் கேட்டுக்கிறான். ஆனா பைபிள் அது சொல்லி இருக்கிறா, அவன் அங்கதான் இருக்கிறான். அதே போல ஈசாக்கு அந்த கூடாரத்துல இருக்கிறான், ஆனா அவனை பற்றி ஒன்றும் பைபிள் எழுதல. ஹல்லேலூயா. நிறைய வருஷம் உயிரோடு இருக்கான், எழுதல. ஏன் எழுதல? லைட் வந்து இப்பொழுது யாக்கோபு மேல பிரகாசித்தது. இப்ப ஈசாக்கு மேல பிரகாசித்த லைட் வந்து இப்பொழுது யாக்கோபுல பிரகாசித்து இவனை பற்றி சைலண்ட் செய்யும். அதே போல ஒரு காலத்துல ஆபிரகாம் மேல லைட் பிரகாசித்தது, வெளிச்சம் பிரகாசித்தது. இப்ப ஆபிரகாம்ல இருந்து 24 அதிகாரம் பொழுது ஈசாக்கு பிரகாசிப்பது. ஆபிரகாம் அங்க இருந்தாலும் சைலண்டா தான் இருக்கிறான், அவனை பற்றி ஒன்றும் சொல்லப்படலை. இந்த ஈசாக்கு உயிரோடு இருக்கிறான், ஒன்றும் சொல்லப்படல. ஏனென்றால் வெளிச்சம் வந்து இப்பொழுது யாக்கோபின் மேல பிரகாசிக்கிறது. ஹல்லேலூயா. அதனால அவன் வந்து என்ன செய்யறான்னா, மகனுடைய வெளிச்சத்துல இருக்கிறான், தகப்பன் மகனுடைய வெளிச்சத்தில் இருக்கிறான். ஹல்லேலூயா. ஆபிரகாம் ஈசாக்கு வெளிச்சத்திலையும் இருந்தான். இப்பொழுது ஈசாக்கு வந்து யாக்கோபு வெளிச்சத்துல இருக்கும் பொழுது அந்த வெளிச்சத்துல களி கூர்ந்து கொண்டிருக்கிறான். அவன் மேல வெளிச்சம் பிரகாசிக்கிறது. He is under the light of Jacob. Hallelujah. Abraham was under the light of Isaac. இப்பொழுது அவன் யாக்கோபுடைய வெளிச்சத்துல இருக்கான், வெளிச்சத்துல இருக்கான். அவன் மேல பிரகாசித்த யாக்கோபு மேல இருக்கான். அவன் மேல பிரகாசித்த வெளிச்சம் யாக்கோபு இருக்கான். 150 வருஷம் உயிரோடு இருக்கும். 40 வயசுல விவாதம் ஆனது. அதுல இருந்து ஒரே சைலண்ட் தான். வெளிச்சத்துல இருக்கிறான், மகன் மேல உள்ள வெளிச்சத்துல இருக்கிறான். ஹல்லேலூயா. ஒரு காலத்துல லுத்தர் மேல வெளிச்சம் பிரகாசித்தது. ஹல்லேலூயா. இப்ப லுத்தர் மக்கள் என்ன பண்ணணும்? வெஸ்லி வெளிச்சத்துக்கு வரணும். ஹல்லேலூயா. அங்க வெளிச்சம் பிரகாசிக்கல. பெந்தெகோஸ்தே மேல ஒரு நாள் வெளிச்சம் பிரகாசித்தது. இப்ப தீர்க்கதரிசி மேல வெளிச்சம் பிரகாசித்தது. ஹல்லேலூயா. வெளிச்சம் வந்து அடே பாஸ் ஆயிடுச்சு. எல்லாரும் தீர்க்கதரிசி செய்திக்கு வரணும். இப்ப தீர்க்கதரிசி மேல இல்ல, உங்க மேல சப்போஸ் இன்னைக்கு விரோடு இருந்தா, இப்பொழுது மணவாட்டி ஊழிய வந்தால்
பெண்ணான் வந்து சொன்னார், இதை நான் பிரசங்கம் பண்ண சொன்னேன், அவர் ஆமே சொல்லிட்டு இருப்பார். எதாவது சொல்லுங்க, இதை பெண்ணாய் குறைச்சி சொல்லுங்க. நம்ம சொன்ன வெளிப்பாட்டு இந்த பாசம் ரொம்ப அழகா சொல்லுங்க. இந்த பாசம் பைபிள் வந்து கம்பேர் பண்ணி சொல்லுகிறார், ஆமேன்னு அவர் சொல்லிட்டு இருப்பார். ஏன்னா இப்போ அவர் வந்து மனவாட்டி இவர் இருந்தால் இப்பொழுது அவர் மனவாட்டி வெளிச்சத்தில் இருக்கும். கர்த்தர் எடுத்துக்கொண்டார். ஜேக்கப் ஐயா இருப்பாங்க, டாக்டர் ஜேக்கப், அவர் தான் அந்த புதுசுலாம் டிரான்ஸ்லேட் பண்ணி பிரசலாம் ஏற்படுத்தினார். அவர் நம்ம சபைக்கு தான் போய் நாளைக்கு வருவார். நீங்க பிரசங்கம் பண்ணுங்க, அதிக படிப்பாடு. ஆங்கிலம் அவர் போல யாரும் பேச முடியாது. வெள்ளைக்காரங்க அவருக்கு பயப்படுவாங்க. அவ்வளவு நேர்மையான மனுஷன், அவ்வளவு உத்தமமான மனுஷன், கர்த்தருக்காக பாடுபட்டவர். பாவாசி லாரிக்கு கொடுத்துட்டு போய் எல்லாத்தையும் நிறுத்து கொடுத்தவர். அந்த மனுஷன் அவர் என்ன செய்வார், பின்னால உட்கார்ந்து ஷீட் போட்ட சர்ச்சு அங்க இருந்து நான் பிரசங்கம் பண்ணாலும் ஆமேன்னு சொல்லிட்டு இருக்காரு. நீங்க நிறைய பேர் பார்த்துருக்கீங்க. ஏன்னா அவர் என்ன செய்வார், இவன் மேல வெளிச்சம் பிரகாசிக்கிறது, மாஸ்டர் இவன் மேல வெளிச்சம், அந்த வெளிச்சத்துல அவர் கழிவுறார். பெரிய மனுஷன் தான். இப்பொழுது ஈசாக்கு பெரிய மனுஷன் தான், இதோ அவன் தகப்பன் தான். ஆனால் இப்பொழுது என்னை யாக்கோபு வெளிச்சத்துல கழிவுறார். ஜேக்கப் மேல வெளிச்சம் பிரகாசிக்கிறது, இஸ்ரவேலாக மாறி இருக்கிறான். ஹல்லேலூயா. இன்னைக்கு மனவாட்டி மேல வெளிச்சம் பிரகாசிக்கிறது. ஏசாயா 60:1 என்ன வாசிக்கிறோம், இதோ இருள் ஜனங்களை மூடும், காரிருள் ஜனங்களை மூடும், இருள் பூமியை காரில் ஜனங்கள் மூடும், வெளிச்சம் உண்மையில் வந்தது, கர்த்தருடைய மகிமை உண்மையில் உதித்தது. இன்னைக்கு அதே வெளிச்சமானது இன்னைக்கு பிரைட் மேல இருக்கிறது, ஈசாக்கு மேல இருந்த வெளிச்சமானது ஜேக்கப்ல வரும் பொழுது இது ஈசாக்கு அந்த வெளிச்சத்தில் இருந்துதான் கழிவுறது. இப்ப ஈசாக்கு மறித்த பொழுது டோட்டலா என்ன சொன்னால் வெளிச்சமானது இது இஸ்ரவேல் மேல பிரகாசிக்கிறது. ஹல்லேலூயா. அந்த தீர்க்கதரிசி எடுத்துக்கொண்டார். அதே லைட் இப்பொழுது அந்த ரெவலேஷன் இன்னைக்கு பிரைட் மேல இருக்கு, நம்ம மேல இருக்கு, நம்ம வெளிச்சத்திற்கு ஜனங்கள் வருகிறார். ஹல்லேலூயா. ஏசாயா 61:4 வாசிக்கும், வெளிச்சத்திலிருந்து இதோ ராஜாக்கள் நடந்து வருவார்கள், உன் தூரத்திலிருந்து உன் குமாரன் வந்து உன் குமாரத்தின் பக்கத்திலே வளர்க்க உன் வெளிச்சத்திற்கு வருகிறார்கள். ஹல்லேலூயா. இப்பொழுது பிரைட் மேல வெளிச்சம் பிரகாசிக்கிறது, இஸ்ரவேல் மேல வெளிச்சம் பிரகாசிக்கிறது. ஹல்லேலூயா. நம்மளாம் சொல்லிக்கலாம்.